எல்லோருக்கும் வணக்கம். கிருஷ்ணா கீதா விஸ்டம் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன். ஒரு கேள்வி கேட்கட்டுமா? ஒருத்தர் உங்களோட வாழ்க்கையை முழுசா சிதைச்சிட்டாரு, உங்க குடும்பத்தை உடைச்சிட்டாரு, உங்க கனவுகளை எல்லாம் நொறுக்கிட்டாரு. அப்படி எல்லாத்தையும் இழந்த பிறகு அந்த மனுஷன் உங்க முன்னாடி வந்து தலை குனிஞ்சு நின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? சாபம் கொடுப்பீங்களா? கோவத்தோட பேசுவீங்களா? இல்ல எதிர்பார்க்கவே முடியாத ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பீங்களா? இந்த கேள்விக்கான பதில் சாதாரணம் இல்லை. அது மகாபாரதத்தில் நடந்த ஒரு சம்பவம். ஆனா அந்த சம்பவம் ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி நடந்திருந்தாலும் இன்னைக்கும் ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கையையும் தொட்டுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நாம பார்க்க போறது, குருக்ஷேத்திர போர் முடிஞ்ச பிறகு 100 மகன்களையும் இழந்த காந்தாரி ஏன் யுதிஷ்டிரரை சாபம் கொடுக்காம ஆசீர்வதிச்சாங்க? அந்த ஒரு ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி இருந்த கர்மாவின் ஆழமான ரகசியம் என்ன? இந்த கதையை ஒரு புராண கதையா மட்டும் கேட்டாதீங்க, உங்களோட வாழ்க்கையோட சேர்த்து கேளுங்க. ஏன்னா இந்த கதையில வர்ற ஒவ்வொரு உணர்வும், ஒவ்வொரு முடிவும், ஒவ்வொரு கண்ணீரும் நம்ம வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு வடிவத்தில் நடந்துகிட்டே இருக்கு. குருக்ஷேத்திர போர் முடிஞ்சிருச்சு. 18 நாட்கள். 18 நாட்கள் ரத்தம், கண்ணீர், கோபம், பழிவாங்கும் எண்ணம் எல்லாமே கலந்து நடந்த ஒரு பயங்கரமான போர். இப்போ அந்த போர்க்களத்தை கொஞ்சம் மனசுக்குள்ள கற்பனை பண்ணி பாருங்க. சில நாட்களுக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான சங்கு சத்தம் கேட்ட இடம் இப்போ அமைதியாயிருக்கு. ரத சக்கரங்கள் உருண்ட இடம் இப்போ உடைஞ்சு கிடக்குது. வீரர்கள் முழங்கின இடம் இப்போ காகங்களோட சத்தம் மட்டும். வெற்றி கொடி பறக்குது, ஆனா அந்த வெற்றியை கொண்டாட யாருக்கும் மனசே இல்லை. இது என்ன மாதிரியான வெற்றி? உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு அனுபவம் நடந்திருக்கா? ரொம்ப நாளா போராடி ஒரு விஷயத்தை ஜெயிச்சிருப்பீங்க, ஒரு வேலை கிடைச்சிருக்கும், ஒரு வழக்கு ஜெயிச்சிருப்பீங்க, ஒரு சொத்து உங்க கைக்கு வந்திருக்கும். ஆனா அதுக்குள்ள மனசு வெறுமையா இருந்திருக்கும். நான் ஜெயிச்சிட்டேன், ஆனா ஏன் சந்தோஷமே இல்லை? அந்த உணர்வு உங்களுக்கு வந்திருக்கா? அதே உணர்வுதான் அந்த நாளில் யுதிஷ்டிரருக்கும் வந்தது. அவர் ராஜ்யத்தை ஜெயிச்சாரு. அரியணை அவருக்காக காத்திருந்தது. பல வருடங்களாக நடந்த அநீதிக்கு முடிவு வந்துருச்சு. ஆனா அவரோட மனசு மட்டும் அமைதியா இல்ல. ஏன்னா அவர் ராஜ்யத்தை மட்டும் பார்க்கல, அவர் பார்த்தது ஆயிரக்கணக்கான உயிர்களை. அவர் காதுல இன்னும் அபிமன்யுவோட அலறல் கேட்டுக்கிட்டே இருந்தது. பீஷ்மர் அம்பு படுகையில படுத்திருந்த காட்சி மறையல. துரோணரின் வீழ்ச்சி மறக்க முடியல. கர்ணன் தரையில் விழுந்த தருணம் மனசை விட்டு போகல. துரியோதனன் கூட எதிரிதான், ஆனா ஒரு மனிதன். அவரும் தரையில விழுந்து உயிரை விட்டுட்டாரு. யுதிஷ்டிரர் மனசுக்குள்ள ஒரே ஒரு கேள்வி, இந்த எல்லா உயிர்களுக்கும் நானும் ஒரு காரணமா? இதுதான் தர்மத்தோட மிகப்பெரிய சுமை. தவறு செய்யறவனுக்கு சில நேரம் குற்ற உணர்வே இருக்காது. ஆனா தர்மத்துல வாழறவனுக்கு அவன் சரியா இருந்தாலும் கூட மனசு அவனை கேள்வி கேட்கும். நீங்க கவனிச்சு பார்த்திருக்கீங்களா? நேர்மையான மனுஷங்க தான் ராத்திரி தூங்க முடியாம யோசிப்பாங்க. நான் அந்த வார்த்தையை பேசாம இருந்திருக்கலாமோ, நான் இன்னும் கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாமோ, என்னால யாராவது கஷ்டப்பட்டாங்களா? இப்படி யோசிக்கிற மனசு பலவீனமான மனசு இல்ல, அதுதான் விழிப்புணர்வு இருக்கிற மனசு. யுதிஷ்டிரர் அப்படித்தான் இருந்தாரு. அந்த நேரத்துல கிருஷ்ணர் அமைதியா அவரை பார்த்துக்கிட்டே இருந்தாரு. கிருஷ்ணருக்கு எல்லாமே தெரியும். இந்த போர்ல யார் ஜெயிச்சாங்கன்னு மட்டும் இல்ல, யார் அதிகமா உள்ளுக்குள்ள அழுதுட்டு இருக்காங்கன்னு தெரியும். சில நேரம் வெளியில் தோற்றவன் அவ்வளவு உடைஞ்சு போயிருக்க மாட்டான். ஆனா வெளியில ஜெயிச்சவன் உள்ளுக்குள்ள செதறி போயிருப்பான். அதுதான் இங்க நடந்தது. இதே நேரத்துல இன்னொரு இடத்துல இன்னும் பெரிய துயரம் நடந்துகிட்டு இருந்தது. அஸ்தினாபுர அரண்மனையில ஒரு தாய் உட்கார்ந்திருந்தாங்க. அவங்க கண்கள்ல ஒளி இல்ல. பல வருடங்களுக்கு முன்னாடியே கணவரோட துயரத்தை பகிர்ந்துக்கணும்னு தன்னோட கண்களையே துணியால கட்டி கொண்டவங்க. அவங்க தான் காந்தாரி. ஆனா அந்த நாளில் கண்கள்ல இருட்டு மட்டும் இல்ல, இதயத்திலேயும் இருட்டுதான். ஒரு மகன் இல்ல, 2 மகன் இல்ல, 100 மகன்கள். ஒவ்வொருத்தரையும் வயிற்றுல சுமந்து பெற்ற அம்மா, ஒவ்வொருத்தருக்கும் பெயர் வச்சு வளர்த்த அம்மா, ஒவ்வொருத்தருக்கும் நல்லது நடக்கணும்னு தினமும் பிரார்த்தனை பண்ண அம்மா. இன்னைக்கு ஒருத்தன் கூட உயிரோட இல்ல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு குழந்தைக்கு காய்ச்சல் வந்தாலே அம்மாவால சாப்பிட முடியாது. ஒரு குழந்தை வெளியூருக்கு போனாலே அம்மா தினமும் ஃபோன் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது 100 மகன்களையும் ஒரே போர்ல இழந்த ஒரு தாயோட மனசு எப்படி இருந்திருக்கும்? அதை வார்த்தைகளால சொல்ல முடியுமா? அந்த வலி மனித அறிவுக்கு அப்பாற்பட்டது. ஆனா இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை நாம மறந்துடக்கூடாது. காந்தாரிக்கு துரியோதனன் மேல பாசம் இருந்தது. ஆனா
துரியோதனன் செய்த தவறுகள் தெரியாம இருந்ததா? இல்ல, அவருக்கு எல்லாமே தெரியும். அவன் அகங்காரம், அவன் பொறாமை, அவன் பிடிவாதம், அவன் அநீதி எல்லாமே தெரியும். அதனாலதான் பல தடவை எச்சரிச்சாங்க, இந்த பாதை சரியில்லை, இந்த கோபம் உன்னை அழிச்சிடும், தர்மத்துக்கு எதிரா போகாத. ஆனா கேட்க வேண்டியவன் கேட்கல. இங்கதான் வாழ்க்கையோட இன்னொரு பெரிய உண்மை இருக்கு. பெற்றவங்க நல்ல அறிவுரை சொல்லலாம், ஆசிரியர் நல்ல வழிகாட்டலாம், கடவுள் கூட வாய்ப்புகளை கொடுக்கலாம். ஆனா முடிவெடுக்கிறது ஒவ்வொரு மனுஷனும் தானே. அந்த முடிவுக்கான கர்மாவையும் அவன்தான் அனுபவிக்கணும். இதுதான் மகாபாரதம் திரும்ப திரும்ப நமக்கு சொல்ல வர்ற பாடம். இப்போ ஒரு விஷயத்தை உங்ககிட்ட கேட்கணும். நம்ம வாழ்க்கையிலையும் சில பேரை பார்த்துருக்கோம்ல, எவ்வளவு நல்லவங்க சொல்லியும் கேட்க மாட்டாங்க, எனக்கு எல்லாம் தெரியும்னு போயிடுவாங்க. அப்ப நாம கோவப்படுவோம். ஆனா சில வருடங்கள் கழிச்சு பார்க்கும்போது அவங்களோட முடிவுகளே அவங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுத்திருக்கோம். இதுதான் கர்மா வேலை செய்யற விதம். கர்மா அவசரப்படாது, ஆனா மறக்கவும் மறக்காது. குருக்ஷேத்திர போர் முடிஞ்சதும் எல்லாரும் ஒரே விஷயத்தை எதிர்பார்த்தாங்க. இப்போ காந்தாரி என்ன பண்ணுவாங்க? அவங்க கோபத்துல யாராவது சாபம் கொடுப்பாங்களா? குறிப்பா யுதிஷ்டிரரை. ஏன்னா அவர் பாண்டவர்களோட தலைவன், அவர் ராஜாவாக போறவர். அவர் முன்னாடி போய் தலகுனிஞ்சு நிற்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஆனா யுதிஷ்டிரருக்கு தெரியும், இது சாதாரண சந்திப்பில்ல. ஒரு தாயோட இதயம் முன்னாடி போய் நிற்க போறாரு. அந்த இதயத்துல கொதிக்கிற வேதனையை எந்த வார்த்தையாலும் ஆற்ற முடியாது. ஆனாலும் அவர் போகணும். ஓடிக்கிட்டே இருக்க முடியாது. தர்மம் சொல்லுது, தவிர்க்காதே, எதிர்கொள். அதனால மனசு முழுக்க பாரத்தோட தலை குனிஞ்சு கிருஷ்ணரோட சேர்ந்து யுதிஷ்டிரர் காந்தாரியை சந்திக்க நடந்தார். ஆனா அந்த சந்திப்புல நடந்தது மகாபாரதத்திலேயே மிகவும் அதிர்ச்சியான ஆன்மீக தருணங்களில் ஒன்று. 100 மகன்களை இழந்த அந்த தாய் உலகமே எதிர்பார்த்த மாதிரி நடந்துக்கல. அவர் மனசுக்குள்ள நடந்த போராட்டம், அவர் எடுத்த அந்த ஒரு முடிவு, அதுதான் கர்மாவின் மிக ஆழமான ரகசியத்தை உலகத்துக்கு வெளிச்சம் போட்ட போகுது. அது என்ன ரகசியம்? காந்தாரி யுதிஷ்டிரரை பார்த்த உடனே என்ன சொன்னாங்க? சாபம் கொடுத்தாங்களா, இல்ல மனித வரலாற்றையே சிந்திக்க வைக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தாங்களா? அதத்தான் அடுத்த பகுதியில ஆழமா பார்க்க போறோம். முந்தைய பகுதியில நாம எங்க நிறுத்தணும்? யுதிஷ்டிரர் மனசு முழுக்க குற்ற உணர்வோட கிருஷ்ணரை கூடவே அழைச்சிக்கிட்டு காந்தாரிய சந்திக்க போறாரு. இது ஒரு சாதாரண சந்திப்பு கிடையாது. இது ஒரு அரசனுக்கும் ஒரு தாய்க்கும் நடக்கிற சந்திப்பு இல்லை. ஒரு வெற்றியாளனுக்கும் ஒரு தோல்வியடைந்த குடும்பத்துக்கும் நடக்கிற சந்திப்பு இல்லை. இது தர்மத்துக்கும் தாய்ப்பாசத்துக்கும் நடுவுல நடக்கிற மிகப்பெரிய மோதல். அந்த அரண்மனையில இருந்த அமைதிய கொஞ்சம் மனசுக்குள்ள கற்பனை பண்ணி பாருங்க. யாரும் சத்தமா பேசல, யாரும் அழுகைய வெளிக்காட்டல. ஆனா அங்க இருந்த ஒவ்வொரு சுவரும் அழுத மாதிரி இருந்துச்சு. அரியணை இருந்தது, அரச குடும்பம் இருந்தது, செல்வம் இருந்தது. ஆனா வாரிசுகள் இல்ல. ஒரு காலத்துல துரியோதனன் சிரிச்ச சத்தம் கேட்ட அந்த அரண்மனை இன்னைக்கு வெறுமையா இருந்தது. நம்ம வாழ்க்கையிலையும் இப்படிதான் இல்லையா? ஒரு வீடு எவ்வளவு பெரியதா இருந்தாலும் அதுல சிரிக்கிற மனுஷங்க இல்லனா அது வீடு மாதிரி தெரியாது, அது வெறும் கட்டிடம் மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி அஸ்தினாபுரமோ அந்த நாள்ல உயிரில்லாத உடம்பு மாதிரி இருந்தது. அந்த நேரத்துல யுதிஷ்டிரரோட கால்கள் கனமா இருந்துச்சு. ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கும்போது இந்த அரண்மனைக்குள்ள வர தகுதியானவனான்னு அவரோட மனசு கேட்டுக்கிட்டே இருந்தது. ஒரு விஷயத்தை நீங்க கவனிச்சிருக்கீங்களா? உண்மையான நல்ல மனுஷன் தன்னோட வெற்றியை விட அதனால யாருக்காவது கஷ்டம் வந்திருக்கான்னு தான் முதல்ல யோசிப்பான். அதனாலதான் யுதிஷ்டிரருக்கு அந்த ராஜ்யம் கூட ஒரு சுமையா தெரிஞ்சது. கிருஷ்ணர் அமைதியா அவரை பார்த்தார். ஒரு வார்த்தை கூட பேசல. ஏன்னா சில நேரம் ஆறுதல் சொல்ற வார்த்தைகளை விட அமைதிதான் பெரிய ஆறுதல். உங்களுக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கா? யாராவது உங்க வீட்ல பெரிய இழப்பு நடந்திருக்கும்போது சில பேர் வந்து நிறைய பேசுவாங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் அமைதியா உங்க பக்கத்துல உட்கார்ந்திருப்பாரு. அவரோட அந்த அமைதியே 1000 வார்த்தைகளை விட அதிகமா மனசுக்கு ஆறுதலா இருக்கும். கிருஷ்ணரோட அமைதியும் அப்படித்தான். சில நிமிடங்களுக்கு பிறகு யுதிஷ்டிரர் காந்தாரி இருந்த அறைக்குள்ள நுழைஞ்சாரு. அவரை பார்த்த உடனே தலை இன்னும் கீழே குனிஞ்சது. அம்மா, அந்த ஒரு வார்த்தை தான் அவரால் சொல்ல முடிஞ்சது. அதுக்கப்புறம் வார்த்தைகள் வரல, கண்ணீர் தான் வந்தது. அவரோட குரல் நடுங்க ஆரம்பிச்சது. என்னால உங்களுக்கு இந்த அளவுக்கு துக்கம் வந்துருச்சு, என்னை மன்னிச்சிடுங்க. இந்த ஒரு வாக்கியத்துல ஒரு அரசனோட அகங்காரம் இல்ல, ஒரு வெற்றியாளனோட பெருமை இல்ல, ஒரு சாதாரண மனுஷனோட மனவேதனை மட்டும் இருந்துச்சு.
இதுதான் யுதிஷ்டிரரை மற்ற எல்லாரையும் விட வித்தியாசப்படுத்துச்சு. அவர் ஜெயிக்கணும்னு மட்டும் நினைக்கல, நீதிதான் ஜெயிக்கணும்னு நினைச்சாரு. ஆனா நீதி ஜெயிக்கும்போது கூட மனுஷங்க சாக வேண்டிய நிலை வந்துருச்சு. அதுதான் அவரை உள்ளுக்குள்ள சிதைச்சுக்கிட்டு இருந்தது. அந்த நேரத்துல அங்க இருந்த எல்லாரும் ஒரே விஷயத்தை எதிர்பார்த்தாங்க. இப்போ காந்தாரி சாபம் கொடுப்பாங்க. அது சாதாரண எதிர்பார்ப்பு இல்ல, அவருக்கு அதற்கான முழு உரிமையும் இருந்தது. ஒரு அம்மா 100 மகன்களை இழந்திருக்காங்க. அவங்க கோபப்படுறதுல என்ன தப்பு? நீங்க சொல்லுங்க. உங்க குடும்பத்துக்கு யாராவது பெரிய கஷ்டம் கொடுத்திருந்தா அந்த மனுஷனை பார்த்த உடனே முதல்ல என்ன உணர்வு வரும்? கோபந்தானே. ஏன் இப்படி செஞ்ச, என்ன பாவம் பண்ணினோன்னு கேட்கணும்னு தோணாதா? அதே உணர்வு எல்லாருக்கும் இருந்தது. ஆனா காந்தாரி உடனே பேசல, அமைதியா இருந்தாங்க. அந்த அமைதி யாராலையும் தாங்க முடியல. சில நேரம் கோபத்தை விட அமைதிதான் அதிகமா பயமுறுத்தும். யுதிஷ்டிரருக்கு அந்த சில நிமிடங்கள் ஒரு யுகம் மாதிரி தோணுச்சு. அந்த நேரத்துல காந்தாரியோட மனசுக்குள்ள என்ன ஓடிச்சிருக்கும்? இவன்தான் என் மகன்களோட எதிரி, இவனாலதான் இன்னைக்கு நான் தனியா இருக்கேன், இவனுக்கு சாபம் கொடுத்துடலாமா? இந்த எண்ணம் வந்திருக்காதா? நிச்சயமா வந்திருக்கும். ஏன்னா அவங்க கடவுள் இல்ல, அவங்க ஒரு தாய். தாயோட இதயம் ரத்தம் வடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆனா அதே மனசுக்குள்ள இன்னொரு குரலும் இருந்துச்சு. உண்மையிலேயே எல்லாத்துக்கும் யுதிஷ்டிரர் தான் காரணமா? இந்த கேள்விதான் காந்தாரிய மற்றவர்களை விட உயர்த்தி நிறுத்துது. கோபத்துல இருக்கும்போது நம்ம மனசு ஒருத்தரையே குற்றவாளியா காட்டும். ஆனா ஞானம் வந்த உடனே உண்மை முழுசா தெரிய ஆரம்பிக்கும். காந்தாரிக்கு தெரியும், இந்த போருக்கு விதை போட்டது ஒரே நாள்ல இல்ல, பல வருடங்களுக்கு முன்னாடியே. துரியோதனனோட பொறாமை, சகுனியோட சூழ்ச்சி, திருதராஷ்டிரரோட பலவீனம், அரசவையில நடந்த திரௌபதியோட அவமானம், பீஷ்மரோட மௌனம், துரோணரோட தயக்கம், கர்ணனோட தவறான விசுவாசம், ஒவ்வொருத்தரும் இந்த போருக்கு கொஞ்சம் கொஞ்சமா காரணமா இருந்தாங்க. இதுதான் கர்மா. கர்மா ஒரே ஒரு சம்பவத்தால உருவாகாது. சின்ன சின்ன முடிவுகள், சின்ன சின்ன அநீதிகள், சின்ன சின்ன மௌனங்கள், இவை எல்லாம் சேரும்போதுதான் ஒரு பெரிய அழிவு உருவாகும். இதை நம்ம வாழ்க்கையிலையும் பார்க்க முடியுமா? முடியும். ஒரு குடும்பம் ஒரே நாள்ல உடையாது. பல வருடமா பேசாம இருந்த வார்த்தைகள், மன்னிக்காத மனசு, புரிஞ்சிக்காம இருந்த உறவுகள், சேர்ந்து உட்கார்ந்து பேசாத நாட்கள், இவை எல்லாம் சேர்ந்து ஒரு நாள் இனி நமக்குள்ள எந்த உறவும் இல்லைன்னு சொல்ல வைக்குது. அப்போ அழிவுக்கு காரணம் யாரு? ஒருத்தரா? இல்ல எல்லாரோட சிறிய சிறிய தவறுகளா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுதான் மகாபாரதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற மிகப்பெரிய வாழ்க்கை பாடம். காந்தாரி இதை புரிஞ்சிருந்தாங்க. அதனாலதான் அவங்க கோபம் இருந்தாலும் அது கண்ணை மூடல, உண்மைய மறைக்கல. இன்னொரு விஷயமும் அவருக்கு தெளிவா தெரியும். யுதிஷ்டிரர் ஒரு நாள் கூட போற விரும்பின மனுஷன் இல்ல. எத்தனை தடவை சமாதானம் பேச முயற்சி பண்ணாரு. 5 ஊர்களாவது கொடுங்கன்னு கேட்டாங்க. அதையும் மறுத்தது யாரு? துரியோதனன். ஊசி முனை அளவு நிலத்தையும் கொடுக்க மாட்டேன்னு சொன்னது யாரு? துரியோதனன். அப்போ இன்னைக்கு நடந்ததுக்கு யுதிஷ்டிரரை மட்டும் குற்றம் சொல்ல முடியுமா? காந்தாரியோட மனசு இந்த உண்மையையும் மறக்கல. அதனால அவங்க மனசுக்குள்ள ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்துச்சு. ஒரு பக்கம் நான் ஒரு தாய், இன்னொரு பக்கம் நான் தர்மத்தை அறிஞ்சவள். இந்த 2 உணர்வுகளும் ஒரே நேரத்துல மோத ஆரம்பிச்சது. அந்த சில நொடிகள் மகாபாரதத்தோட மிக முக்கியமான ஆன்மீக தருணங்கள்ல ஒண்ணு. ஏன்னா அந்த ஒரு முடிவு எதிர்கால தலைமுறைகளுக்கே ஒரு பாடமா மாறப்போகுது. யுதிஷ்டிரர் இன்னும் தலை குனிஞ்சே நின்னுகிட்டு இருந்தாரு. அவர் சாபத்தை ஏற்க தயாரா இருந்தாரு. அம்மா, நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன் அப்படிங்கிற மனநிலையில இருந்தாரு. ஆனா அடுத்த சில நொடிகளில் காந்தாரி சொன்ன வார்த்தைகள் அங்க இருந்த எல்லாரையும் அதிர்ச்சி அடைய வச்சது. அந்த வார்த்தைகள் ஒரு தாயோட வாயிலிருந்து வந்தது மட்டுமில்ல, கர்மாவின் ஆழத்தை உணர்ந்த ஒரு ஞானியோட இதயத்திலிருந்து வந்தது. அந்த வார்த்தைகள் என்ன? ஏன் சாபம் வரவேண்டிய இடத்துல ஆசீர்வாதம் வந்தது? ஒரு தாய் தன்னோட 100 மகன்களோட மரண வேதனையை தாண்டி எப்படி அந்த உயர்ந்த நிலைக்கு வந்தாங்க? அதோட பின்னாடி இருந்த ஆன்மீக ரகசியத்தை அடுத்த பகுதியில ஆழமா பார்க்கலாம். முந்தைய பகுதியில் நாம பார்த்தது, யுதிஷ்டிரர் தலைகுனிஞ்சு நின்னாரு. காந்தாரி அமைதியா இருந்தாங்க. அந்த அமைதி சாதாரண அமைதி இல்ல, அது ஒரு புயலுக்கு முன்னாடி வர்ற அமைதி. அங்க இருந்த எல்லாரும் இப்போ சாபம் வரும்னு தான் நினைச்சாங்க. ஆனா உலகம் எதிர்பார்த்தது ஒண்ணு, காந்தாரியோட இதயத்துக்குள்ள நடந்தது வேற ஒண்ணு. அதுதான் இன்னைக்கு நாம ஆழமா பார்க்க போறோம். ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கட்டுமா? நீங்க ரொம்ப கோபத்துல இருந்திருக்கீங்களா?
அந்த கோபத்துல யாரையாவது காயப்படுத்துற மாதிரி பேசிட்டீங்களா? அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் அந்த வார்த்தையை பேசாம இருந்திருக்கலாமேன்னு வருத்தப்பட்டிருக்கீங்களா? இந்த அனுபவம் பெரும்பாலானவங்களுக்கு இருக்கும். ஏன்னா கோபம் முதல்ல பேசும், ஞானம் கொஞ்சம் தாமதமா பேசும். ஆனா காந்தாரியோட வாழ்க்கையில அந்த சில நிமிஷங்கள்ல கோபமும் பேசுச்சு, ஞானமும் பேசுச்சு. எதுக்கு இடம் கொடுக்கணும்? அதுதான் அவரோட வாழ்க்கையில மிகப்பெரிய பரிசோதனை. அவங்க மனசுக்குள்ள ஒரு குரல் சொன்னது, இவன்தான் என் மகன்களோட எதிரி, இவன்தான் இப்போ ராஜாவாக போறான், என் மகன்கள் எல்லாரும் மண்ணுக்குள்ள போயிட்டாங்க, இவன் மட்டும் உயிரோட இருக்கான். இந்த எண்ணங்கள் வராம இருந்திருக்க முடியுமா? முடியாது. ஏன்னா அவங்க முதல்ல ஒரு தாய், அதுக்கப்புறம்தான் ஒரு மகாராணி, அதுக்கப்புறம்தான் ஒரு ஞானம் நிறைந்த பெண். ஒரு தாயோட மனசு எப்போதும் குழந்தைய முதல்ல தான் நினைக்கும். அது இயற்கை. ஒரு அம்மாவுக்கு குழந்தை நல்லவனா கெட்டவனா அது முக்கியமில்ல. அவன் என் குழந்தை, அதுதான் முக்கியம். அதனால காந்தாரியோட கண்ணீர் துரியோதனன் நல்லவன் என்பதற்காக இல்ல, அவன் அவங்களோட மகன் என்பதற்காக. இந்த வித்தியாசத்தை நாம புரிஞ்சுக்கணும். பல பேர் ஒரு தவறு பண்றாங்க. காந்தாரி துரியோதனனை ஆதரிச்சாங்கன்னு சொல்றாங்க. அது முழு உண்மை இல்ல. அவர் துரியோதனனை நேசிச்சாங்க. ஆனா அவன் செய்த எல்லா செயலையும் ஏத்துக்கிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. மகாபாரதத்துல பல இடங்கள்ல அவர் துரியோதனனை எச்சரிக்கிறதையும் பார்க்கலாம். பாண்டவர்களோட பகையை விடு, அகங்காரத்தை விடு, தர்மத்துக்கு எதிரா போகாதன்னு எவ்வளவோ தடவை சொன்னாங்க. ஆனா ஒரு பிடிவாத மனசு அன்பு சொல்ற வார்த்தையையே கேட்காது. நம்ம வீட்லயும் இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்திருக்கா? அப்பா அம்மா எவ்வளவோ நல்லதுக்காக சொல்வாங்க, இந்த நண்பன் சரியில்லை, இந்த பழக்கம் உன்னை கெடுத்துடும், கோபத்தை குறைச்சுக்கோ. ஆனா அந்த வயசுல அதெல்லாம் நமக்கு பிடிக்காது. எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு போயிருப்போம். சில வருடங்கள் கழிச்சு அவங்க சொன்னதுதான் சரின்னு புரியும். ஆனா அப்போ நேரம் கடந்து போயிருக்கும். துரியோதனனோட வாழ்க்கையும் அப்படித்தான். அவருக்கு எச்சரிக்கை இல்லையா? இருந்துச்சு. விதுரர் சொன்னாரு, பீஷ்மர் சொன்னாரு, துரோணர் சொன்னாரு, கிருஷ்ணர் நேர்ல வந்து சொன்னாரு, காந்தாரியும் சொன்னாங்க. ஆனா ஒருத்தனோட அகங்காரம் அவன் காதுகளை மூடிட்டா உலகத்துல எந்த ஞானமும் அவனை காப்பாத்த முடியாது. இதுதான் கர்மாவோட இன்னொரு பெரிய உண்மை. கடவுள் நம்மை கட்டாயப்படுத்த மாட்டாரு. அவர் வழியை காட்டுவாரு. நடக்கணுமா வேணாமா அது நம்ம முடிவு. அந்த முடிவுக்கான விளைவையும் நாம தான் அனுபவிக்கணும். காந்தாரிக்கு இந்த உண்மை தெரியும். அதனால அவர் மனசு யுதிஷ்டிரரை மட்டும் குற்றவாளியா பார்க்க முடியல. அதே நேரத்துல தன்னையும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சது. நானும் ஏதாவது தவறு பண்ணிட்டேனா? இந்த கேள்வி சாதாரண கேள்வி இல்ல. இந்த கேள்வியைத்தான் மிகப்பெரிய ஆன்மாக்கள் மட்டும் கேட்பாங்க. சாதாரண மனுஷன் எல்லாத்துக்கும் அவன்தான் காரணம்னு சொல்லிடுவான். ஆனா ஞானம் இருக்கிற மனுஷன் இதுல என்னோட பங்கும் இருக்கான்னு யோசிப்பான். காந்தாரி அப்படித்தான் யோசிச்சாங்க. நான் இன்னும் கடுமையா துரியோதனனை தடுத்திருக்கலாமா? அவன் சிறு வயசுலேயே அவனோட பொறாமையை மாற்றியிருக்கலாமா? ஒரு தாயா நான் எங்கேயாவது தவறிட்டேனா? இந்த கேள்விகள் அவரோட இதயத்தை கிழிச்சுக்கிட்டு இருந்துச்சு. யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய விஷயம். 100 மகன்களை இழந்த ஒரு தாய் மற்றவர்களை மட்டும் குற்றம் சொல்லாம தன்னையும் ஆராய ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் ஆன்மீக வளர்ச்சி. இது ரொம்ப கஷ்டமான நிலை. ஏன்னா நம்ம தவற ஒத்துக்கிறது உலகத்திலேயே கடினமான விஷயங்கள்ல ஒன்று. நம்ம வாழ்க்கையிலையும் சண்டை வந்தா கணவன் மனைவி, அண்ணன் தம்பி, நண்பர்கள் யாரா இருந்தாலும் முதல்ல என்ன சொல்வோம்? அவனாலதான், அவளாலதான். ஆனா ஒரு தடவை கூட இதுல என்னோட தவறு என்னன்னு யோசிக்கிறோமா? அந்த ஒரு கேள்வியே பல உறவுகளை காப்பாத்தும். மகாபாரதம் நமக்கு சொல்ல வர்றது இந்த ஒரு பாடம்தான். அந்த நேரத்துல காந்தாரிக்கு இன்னொரு சம்பவம் ஞாபகம் வந்திருக்கும். போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி துரியோதனன் அவங்களோட ஆசிர்வாதம் வாங்க வந்தான். அப்போ நீ ஜெயிக்கணும்னு அவர் சொல்லல. அதுக்கு பதிலா ஒரே ஒரு வாக்கியம் சொன்னாங்க, யதோ தர்மஸ்ததோ ஜெய. அதாவது எங்க தர்மம் இருக்கோ அங்கதான் வெற்றி இருக்கும். கொஞ்சம் கவனிங்க, இது ஒரு தாயோட வார்த்தை. தன்னோட மகன் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுற அம்மா என் மகனுக்குத்தான் வெற்றின்னு சொல்லல, தர்மத்துக்குத்தான் வெற்றின்னு சொன்னாங்க. அந்த ஒரு வாக்கியத்துல காந்தாரியோட முழு வாழ்க்கை அடங்கியிருக்கு. அவர் துரியோதனனை நேசிச்சாங்க. ஆனா தர்மத்தை அதைவிட அதிகமா நேசிச்சாங்க. அதனாலதான் போர் முடிஞ்ச பிறகும் அவர் மனசு
தாய் பாசத்துக்கும் தர்மத்துக்கும் நடுவுல நின்னு போராடிக்கிட்டு இருந்தது. அந்த போர்ல எது ஜெயிக்கும்? கோபமா, தர்மமா, பழிவாங்கிற எண்ணமா, இல்ல கருணையா? இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி கிருஷ்ணர் அமைதியா காந்தாரியை பார்த்தாரு. கிருஷ்ணர் ஒரு வார்த்தை கூட பேசல. ஏன்னா இந்த முடிவை காந்தாரி தான் எடுக்கணும். கடவுள் கூட சில நேரம் நம்ம வாழ்க்கையில முடிவுகளை நமக்காக எடுக்க மாட்டாரு, நமக்கு சுதந்திரம் கொடுப்பாரு. அதுதான் மனித பிறவியோட பெருமை. அந்த சில நொடிகள் காந்தாரி ஆழமா மூச்சு விட்டாங்க. அவருடைய இதயம் மெல்ல மெல்ல கோபத்திலிருந்து உண்மையை நோக்கி நகர ஆரம்பிச்சது. என் மகன்கள் போயிட்டாங்க, இந்த வலியை யாராலும் மாற்ற முடியாது. ஆனா இன்னொரு தவறை நான் இப்போ செல்லக்கூடாது. இந்த எண்ணம் அவரோட உள்ளத்துல எழ ஆரம்பிச்சது. அதுதான் ஒரு சாதாரண மனிதருக்கும் ஒரு மகானுக்கும் இருக்கிற வித்தியாசம். சாதாரண மனுஷன் தன்னோட வலியை மற்றவருக்கு கொடுக்க நினைப்பான். மகான் தன்னோட வலியோட பயணம் அடுத்தவனுக்கு ஒரு பாடமா மாறணும்னு நினைப்பான். காந்தாரி அப்படி ஒரு உயர்ந்த நிலையை அடைய ஆரம்பிச்சிருந்தாங்க. அதனாலதான் அடுத்த நொடியில அவர் எடுத்த முடிவு அங்க இருந்த கிருஷ்ணரையே ஆழமா சிந்திக்க வச்சது. யுதிஷ்டிரர் இன்னும் தலைகுனிஞ்சு நின்னுகிட்டு இருந்தாரு. என்ன தண்டனை வந்தாலும் ஏத்துக்கிறேன்னு மனசுக்குள்ள தயாரா இருந்தாரு. ஆனா அவருக்கு தெரியாது, அடுத்த சில நொடிகளில் ஒரு தாயோட வாயிலிருந்து வெளிவரப் போற வார்த்தைகள் மகாபாரதத்தோட மிக ஆழமான கர்ம ரகசியத்தை உலகத்துக்கு சொல்ல போகுதுன்னு. காந்தாரி என்ன சொன்னாங்க? ஏன் அந்த ஒரு ஆசிர்வாதம் 1000 சாபங்களை விட பெரிய சக்தியா மாறுச்சு? தர்மத்துக்கு முன்னாடி தாய்ப்பாசம் கூட எப்படி தலைகுனிஞ்சது? அந்த அதிர்ச்சியூட்டும் தருணத்தை அடுத்த பகுதியில் ஆழமா பார்க்கலாம். முந்தைய பகுதியில் காந்தாரியோட இதயத்துக்குள்ள நடந்த போராட்டத்தை நாம பார்த்தோம். ஒரு பக்கம் 100 மகன்களை இழந்த ஒரு தாயோட அளவில்லாத வேதனை, இன்னொரு பக்கம் தர்மத்தை வாழ்நாள் முழுக்க மதிச்ச ஒரு பெண்ணோட ஞானம். இந்த 2 உணர்வுகளும் ஒரே இதயத்துக்குள்ள மோதிக்கிட்டு இருந்தது. அந்த போர்ல யார் ஜெயிக்க போறாங்க? கோபமா இல்ல தர்மமா? அதுக்கான பதில் சொல்ல போற அந்த சில நொடிகள் மகாபாரதத்திலேயே மிகவும் அமைதியான ஆனா மிகவும் சக்தி வாய்ந்த தருணங்கள்ல ஒண்ணு. அந்த அறையில யாரும் பேசல. யுதிஷ்டரர் இன்னும் தலை குனிஞ்சே நின்னுக்கிட்டு இருந்தாரு. அவரோட கைகள் நடுங்குது, மூச்சு வேகமா போய்கிட்டு இருக்கு. ஒரு அரசன், ஒரு வெற்றியாளர் இப்படி நடுங்கிறத பார்த்தா அவரோட மனசுக்குள்ள எவ்வளவு பெரிய குற்ற உணர்வு இருந்திருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கா? ஒரு தவறு வேணும்னு செய்யல, ஆனா அந்த தவறால யாரோ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. அந்த மனுஷனை திரும்ப பார்த்தப்போ அவரோட முகத்தை நேரா பார்க்க முடியல. தலை தானாவே கீழே குனிஞ்சிரும். ஏன்னா மனசாட்சி நம்மள விடமாட்டேங்குது. யுதிஷ்டரருக்கும் அதே நிலைதான். அவர் மெதுவா பேச ஆரம்பிச்சாரு. அம்மா, அந்த ஒரு வார்த்தை கண்ணீரோட வெளிவந்துச்சு. என்னோட உயிரையே எடுத்துக்கிட்டாலும் நான் அதுக்கு தகுதியானவன்தான். ஆனா உங்க மனசுல இருக்கிற இந்த துக்கத்துக்கு என்னால ஈடு செய்ய முடியாது. அவர் பேசும்போது அந்த அறையில இருந்த பல பேரோட கண்கள்லையும் கண்ணீர் வந்துச்சு. ஏன்னா இது 2 பேரோட உரையாடல் இல்ல, இது மனித உணர்வுகளோட உச்சம். அந்த நேரத்துல காந்தாரி மெதுவா தலைய உயர்த்தினாங்க. அவங்க கண்கள் துணியால கட்டப்பட்டிருந்தாலும் அவங்க இதயம் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தது. அவர் சில நொடிகள் யுதிஷ்டரரோட மூச்சு சத்தத்தை மட்டும் கேட்டாங்க. அந்த மூச்சுல பயம் இருந்தது, வருத்தம் இருந்தது, தாழ்மை இருந்தது, அகங்காரம் மட்டும் இல்ல. அதுதான் காந்தாரியோட மனச மெதுவா மாற்ற ஆரம்பிச்சது. ஏன்னா ஒரு விஷயத்தை நீங்க கவனிச்சிருக்கீங்களா? தவறு பண்ணிட்டு அதுக்கு வருத்தமே இல்லாத மனுஷனை பார்த்தா நமக்கு இன்னும் கோபம் வரும். ஆனா அதே தவறுக்கு உண்மையாவே மனசு உடைஞ்சு நிற்கிற ஒருத்தரை பார்த்தா கோபம் கொஞ்சம் கொஞ்சமா கரைய ஆரம்பிக்கும். இதுதான் மனித மனசு. காந்தாரிக்கும் அதே உணர்வு தான் வந்தது. அவர் மனசுக்குள்ள நினைச்சாங்க, இந்த மனுஷன் என் மகன்களை கொன்னதுக்காக சந்தோஷப்படல, ராஜ்யம் கிடைச்சதுக்காக பெருமைப்பட்டுக்கல. இவன் கூட இந்த போர்ல தோத்தவன்தான். இந்த ஒரு உண்மை அவருக்கு தெளிவா புரிஞ்சுச்சு. ஏன்னா குருக்ஷேத்திர போர்ல உண்மையிலே யாராவது ஜெயிச்சாங்களா? கௌரவர்கள் தோத்தாங்க, அது நமக்கு தெரியும். ஆனா பாண்டவர்கள் முழுசா ஜெயிச்சாங்களா? அபிமன்யு இல்ல, கடோத்கஜன் இல்ல, திரௌபதியோட 5 மகன்களும் பிறகு உயிரோட இல்ல, பீஷ்மர் இல்ல, துரோணர் இல்ல, கர்ணன் இல்ல. எங்க பார்த்தாலும் இழப்பு மட்டும்தான். அப்படி இருக்கும்போது இதுல வெற்றியாளன் யாரு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுதான் போர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற மிகப்பெரிய உண்மை.
போர்ல ஒரு பக்கம் ஜெயிக்கலாம், ஆனா மனிதம் எப்போதும் தோற்கும். அதனால தான் கிருஷ்ணர் கடைசி வரைக்கும் சமாதானத்தை முயற்சி பண்ணினார். அவருக்கு தெரியும், இந்த போர் ஆரம்பிச்சா வெற்றியாளன் யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த நேரத்துல காந்தாரி தன்னோட நடுங்குற கைய மெதுவா உயர்த்தினாங்க. அங்க இருந்த எல்லாரும் இப்போ சாபம் வரப்போகுதுன்னு நினைச்சாங்க. யுதிஷ்டரரும் தலையை இன்னும் கீழே குனிஞ்சாரு. ஆனா அடுத்த நொடியில உலகம் எதிர்பார்க்காதது நடந்துச்சு. காந்தாரியோட கை யுதிஷ்டரரோட தலையில நின்னுச்சு. அந்த தொடுதல் கோபத்தோட தொடுதல் இல்ல, ஒரு தாயோட இதயத்திலிருந்து வந்த தொடுதல். அவர் மெதுவா பேச ஆரம்பிச்சாங்க. யுதிஷ்டிரா, அந்த குரல்ல கண்ணீர் இருந்தது, ஆனா வெறுப்பு இல்ல. நடந்ததை யாராலும் மாற்ற முடியாது. என் மகன்கள் திரும்ப வரமாட்டாங்க. உன்னோட மனவேதனையும் எனக்கு புரியுது. அங்க இருந்த எல்லாரும் அதிர்ச்சியோட கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவர் சொன்ன வார்த்தைகள் தான் இந்த சம்பவத்தோட இதயம். நீ தர்மத்தை விட்டு விலகாத. ராஜ்யத்தை ஆளும்போது எப்போதும் நீதியை மட்டும் பிடிச்சுக்கோ. இந்த போர்ல நீ கத்துக்கிட்ட பாடத்தை மறந்துடாத. இதுதான் அந்த ஆசீர்வாதம். இது நீ நீண்ட நாள் வாழணும்னு சொன்ன ஆசீர்வாதம் இல்ல, நிறைய செல்வம் கிடைக்கணும்னு சொன்ன ஆசீர்வாதமும் இல்ல. அதைவிட ரொம்ப பெரிய ஆசீர்வாதம், உன் மனசுல தர்மம் உயிரோட இருக்கணும். ஏன்னா காந்தாரிக்கு தெரியும், ஒரு ராஜா தர்மத்தை இழந்துட்டா மீண்டும் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் அழியும். ஒரு ராஜா தர்மத்தோட இருந்தா அதே ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் காப்பாற்றப்படும். அதனால தன்னோட சொந்த வலியை விட எதிர்கால மக்களோட நலனை அவர் பெருசா நினைச்சாங்க. இதுதான் மகான்களோட அடையாளம். அவங்க எனக்கு என்ன கிடைத்ததுன்னு யோசிக்க மாட்டாங்க, என்னால உலகத்துக்கு என்ன நல்லது நடக்கணும்னு தான் யோசிப்பாங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வந்திருக்கா? உங்களை காயப்படுத்தின ஒருத்தருக்கு நீங்க நல்லது நினைச்சதுண்டா? உண்மையா சொல்லுங்க, அது ரொம்ப கஷ்டம்தானே. நம்ம மனசு உடனே என்ன சொல்லும்? அவனும் கஷ்டப்படணும். ஆனா அந்த எண்ணம் முதல்ல யாரை எரிக்கும் தெரியுமா? நம்ம மனசத்தான். கோபம் நெருப்பு மாதிரி, அதை அடுத்தவங்க மேல வீசுறதுக்கு முன்னாடி நம்ம கையத்தான் சுடும். காந்தாரி இத புரிஞ்சிருந்தாங்க. அதனால அவர் கோபத்தை ஆசீர்வாதமா மாற்றினாங்க. இதுதான் இந்த சம்பவத்தோட மிகப்பெரிய ஆன்மீக ரகசியம். ஆனா இதுக்கு பின்னாடி இன்னும் ஆழமான கர்ம பாடம் இருக்கு. காந்தாரி யுதிஷ்டரரை மன்னிச்சிட்டாங்களா? அப்படின்னா கர்மா முடிஞ்சிடுச்சா? இல்ல. அவருக்கு தெரியும், மன்னிப்பு வேற, கர்மா வேற. மன்னிப்பு இதயத்தை சுத்தப்படுத்தும். ஆனா கர்மா ஒவ்வொருத்தருக்கும் அவரவரோட செயல்படி பலனை கொடுத்தே தீரும். யுதிஷ்டரருக்கும் இந்த போரோட கர்ம பலன் முடிஞ்சிடல. அவர் வாழ்க்கையில இன்னும் பல வேதனைகள் காத்துக்கிட்டு இருந்தது. ஏன்? அவர் தர்மத்தோட இருந்தாரே, அப்படி இருந்தும் ஏன் கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டிய நிலை வந்தது? இதுதான் கர்மாவை பற்றிய மிக ஆழமான ரகசியம். நிறைய பேரு நினைக்கிறாங்க, நல்லவனாயிருந்தா எதுவுமே கஷ்டம் வரக்கூடாது. ஆனா மகாபாரதம் அப்படி சொல்லல. அது சொல்றது, நல்லவனுக்கும் கர்மா இருக்கும், ஆனால் தர்மம் அவனை அந்த கர்மாவை கடக்கிற சக்தியை கொடுக்கும். இந்த உண்மைய அடுத்த பகுதியில் நவீன வாழ்க்கை உதாரணங்களோட மிக ஆழமா புரிஞ்சுக்க போறோம். முந்தைய பகுதியில் நாம ஒரு அதிசயமான தருணத்தை பார்த்தோம். உலகமே சாபத்தை எதிர்பார்த்த இடத்துல காந்தாரி ஆசீர்வாதம் கொடுத்தாங்க. தர்மத்தை விட்டு விலகாத அந்த ஒரு வாக்கியம் யுதிஷ்டிரரோட வாழ்க்கையை மட்டுமில்ல, மனித குலத்துக்கே ஒரு வழிகாட்டுதலா மாறுச்சு. ஆனா இங்க ஒரு கேள்வி எழுகிறது. காந்தாரி ஆசீர்வாதம் கொடுத்ததால எல்லாமே சரியாயிடுச்சா? இல்ல. கர்மா அப்படின்னது யாரோட ஆசீர்வாதத்தாலும் யாரோட சாபத்தாலும் மட்டும் மாறிடுற விஷயம் கிடையாது. அது பிரபஞ்சத்தோட நீதி. அதை யாராலும் ஏமாத்த முடியாது. ஒரு விஷயம் உங்ககிட்ட சேர்க்கட்டுமா? நீங்க ஒரு விதைய மண்ணுல விதைச்சிங்கன்னா அடுத்த நாள் மரம் வந்துடுமா? வராது. சில நாட்களாகும், சில மாதங்களாகும், சில மரங்களுக்கு பல வருடங்கள் கூட ஆகும். ஆனா ஒரு நாள் அந்த விதை கண்டிப்பா முளைக்கும். கர்மாவும் அப்படித்தான். நாம இன்று செய்யற செயல் இன்னைக்கு பலன் கொடுக்காம இருக்கலாம், நாளைக்கு கூட கொடுக்காம இருக்கலாம். ஆனா ஒரு நாள் அது நம்ம முன்னாடி வந்து நிற்கும். அதுதான் கர்மா. மகாபாரதம் முழுசும் இந்த ஒரு உண்மையத்தான் நமக்கு சொல்லுது. துரியோதனன் ஒரே நாள்ல அழியல. அவனோட வீழ்ச்சி அவன் சிறு வயசிலேயே ஆரம்பிச்சிருச்சு. அவனுக்கு பீமன் மேல பொறாமை வந்த நாள் ஒரு கர்ம விதை விதைக்கப்பட்டது.
லக்ஷாகிரகத்துல பாண்டவர்களை எரிச்சு கொல்ல முயற்சி பண்ணின நாள் இன்னொரு விதை விதைக்கப்பட்டது. சூதாட்ட சபையில தர்மத்தை விற்ற நாள் இன்னொரு விதை. திரௌபதியை அவமானப்படுத்தின நாள் அதுவே மிகப்பெரிய விதை. அந்த விதைகள் அந்த நாள்லயே பலன் கொடுக்கல. துரியோதனன் அதுக்கப்புறமும் சந்தோஷமாத்தான் வாழ்ந்தான். அரண்மனையில் இருந்தான், அதிகாரத்தோட இருந்தான். அப்போ பல பேர் நினைச்சிருப்பாங்க, பாரு, அநீதி பண்றவனுக்கு எதுவுமே ஆகல. ஆனா கர்மா சத்தம் போடாது, அது அமைதியா வேலை செய்யும். நீங்க கவனிச்சிருக்கீங்களா? விவசாயி விதை போட்ட உடனே ஒவ்வொரு நிமிஷமும் மண்ணை தோண்டி பார்க்க மாட்டான். அவனுக்கு நம்பிக்கை இருக்கு, நேரம் வரும்போது அது முளைக்கும்னு. அதே மாதிரி கர்மாவுக்கும் தனி நேரம் இருக்கு. நேரம் வந்ததும் அது ஒருத்தரையும் மறக்காது. துரியோதனனோட வாழ்க்கை அதுக்கு மிகப்பெரிய உதாரணம். ஆனா இங்க இன்னொரு ஆழமான கேள்வி இருக்கு. துரியோதனன் தவறு பண்ணான், அதனால அவன் பலனை அனுபவிச்சான், அது புரியுது. ஆனா யுதிஷ்டிரர், அவர் என்ன தப்பு பண்ணாரு? ஏன் அவருக்கும் இவ்வளவு மனவேதனை? ஏன் அவரால நிம்மதியா தூங்க முடியல? இதுதான் கர்மாவோட நுணுக்கம். நிறைய பேரு கர்மாவை ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கிறாங்க. நல்லது பண்ணா நல்லது நடக்கும், கெட்டது பண்ணா கெட்டது நடக்கும். இது உண்மைதான். ஆனா இது முழு உண்மை இல்லை. கர்மாவுக்கு பல அடுக்குகள் இருக்கு. ஒரு செயல் நல்ல நோக்கத்துக்காக நடந்திருந்தாலும் அதனால யாருக்காவது துன்பம் வந்திருந்தா அந்த அனுபவத்தோட பாரம் நம்ம மனசுல இருக்கும். யுதிஷ்டிரருக்கு அதுதான் நடந்தது. அவர் அதிகார ஆசைக்காக போர் பண்ணல, பழி வாங்கிறதுக்காக மட்டும் போர் பண்ணல, தர்மத்தை காப்பாத்தத்தான் போர் பண்ணாரு. ஆனா அந்த தர்ம போர்ல எத்தனை உயிர்கள் போச்சு! அந்த உயிர்களோட நினைவு அவரை வாழ்நாள் முழுக்க விட்டு போகல. இதுதான் கர்மா. சில நேரம் கர்மா தண்டனையா வராது, பொறுப்பா வரும். இந்த வாக்கியத்தை கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. தண்டனைக்கும் பொறுப்புக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கு. ஒரு நல்ல மருத்துவர் ஒரு நோயாளியை காப்பாற்ற முயற்சி பண்ணுவாரு. ஆனா எல்லா முயற்சியும் செஞ்சும் அந்த நோயாளி இறந்துட்டார்னா அந்த டாக்டருக்கு சட்டப்படி தண்டனை இல்லாம இருக்கலாம். ஆனா அவரோட மனசு இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா வந்திருந்தா காப்பாத்திருக்கலாமோன்னு பல நாள் யோசிப்பாரு. அது தண்டனை இல்ல, பொறுப்பு. யுதிஷ்டிரரோட வாழ்க்கையும் அப்படித்தான். அவரோட இதயம் ஒவ்வொரு உயிரையும் நினைச்சு அழுதது. அதனாலதான் ராஜ்யாபிஷேகத்துக்கு கூட அவர் மனசார சந்தோஷப்பட முடியல. உங்களுக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கா? ஒரு குடும்பத்துக்காக நீங்க ஒரு கடினமான முடிவு எடுத்திருப்பீங்க. அந்த முடிவு சரிதான், ஆனா அதனால யாராவது மனசு கஷ்டப்பட்டிருக்கும். அப்போ நீங்க சரியா இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு வலி இருக்கும். இதுதான் நேர்மையான மனசோட அடையாளம். இப்போ காந்தாரியோட ஆசீர்வாதம் ஏன் இவ்வளவு பெரியதுன்னு புரியுதா? அவர் உனக்கு எந்த கர்மாவும் வராதுன்னு சொல்லல. அப்படி சொல்லவே முடியாது. அவர் சொன்னது, தர்மத்தை விட்டுடாத. ஏன்னா தர்மம் மட்டும்தான் கர்மாவை தாங்குற சக்தியை கொடுக்கும். இந்த உண்மையை பகவத்கீதையில கிருஷ்ணரும் சொல்றாரு. ஒரு மனுஷன் தன்னோட கடமையை பலன்ல பற்றில்லாம நேர்மையா செஞ்சா அவன் மனசு சுத்தமா இருக்கும். அதனால கர்மா அவனை உடைக்காது, மாறாக அவன் உயர்த்தும். இதுக்காக ஒரு நவீன உதாரணம் பார்க்கலாமா? ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரி இருக்காருன்னு வைங்க. அவர் ஒரு பெரிய குற்றவாளியை கைது பண்றாரு. அந்த குற்றவாளி அவரோட உறவுக்காரராய் இருந்தாலும் சட்டப்படி கைது பண்ணணும். அந்த முடிவு சரியான முடிவுதான். ஆனா அந்த குடும்பம் அழும். அவரோட சொந்த உறவுகளும் வருத்தப்படுவாங்க. அந்த போலீஸ் அதிகாரிக்கும் வலி இருக்கும். ஆனா அவர் கடமையை விட்டுடலாமா? விட்டுட்டா சமூகம் முழுக்க பாதிக்கப்படும். அதனால சில நேரம் தர்மம் நம்ம மனசை அழ வைக்கும். ஆனா அநீதி ஒரு சமுதாயத்தையே அழிக்கும். இதுதான் யுதிஷ்டிரர் புரிஞ்சுகிட்ட உண்மை. அதனால அவர் ராஜாவான பிறகும் ஒவ்வொரு முடிவையும் ரொம்ப கவனமா எடுத்தாரு. ஏன்னா ஒரு தவறான முடிவு எத்தனை பேரோட வாழ்க்கையை மாற்றோன்னு அவருக்கு போரே கத்துக் கொடுத்துருச்சு. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம். பல பேர் கேட்பாங்க, நான் யாருக்கும் கெடுதல் நினைக்கல,
நான் நேர்மையாத்தான் வாழுறேன். அப்படி இருந்தும் ஏன் எனக்கு கஷ்டம்? இந்த கேள்வி உங்களுக்கும் வந்திருக்கா? இது ரொம்ப இயல்பான கேள்வி. ஆனா பதில் ரொம்ப ஆழமானது. நாம இப்ப அனுபவிக்கிற எல்லாமே இந்த பிறவியில மட்டும் ஆரம்பிச்சதில்லைன்னு இந்திய ஆன்மீக சிந்தனை சொல்லுது. ஒவ்வொரு செயலும் ஒரு அலை மாதிரி. அது எப்ப திரும்பி வரும்னு நமக்கு தெரியாது. ஆனா அது வந்தா அதை எப்படி ஏத்துக்கிறோம், அதுதான் நம்ம ஆன்மீக வளர்ச்சியை முடிவு பண்ணும். யுதிஷ்டிரர் தன்னோட வேதனையை கோபமா மாற்றல, அதை பொறுப்பா மாற்றினார். அதனாலதான் அவர் ஒரு ராஜா மட்டும் இல்ல, தர்மராஜா ஆனார். ஆனா இந்த கதையில இன்னும் ஒரு மிகப்பெரிய பாடம் இருக்கு. காந்தாரி மன்னிச்சாங்க, யுதிஷ்டிரர் குற்ற உணர்வோட வாழ்ந்தாரு. ஆனா இந்த 2 பேருக்கும் பொதுவாயிருந்த ஒரே விஷயம் என்ன தெரியுமா? கோபத்தை பிடிச்சுக்கிட்டு வாழல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், கோபம் கர்மாவை மாற்றாது, ஆனா நம்ம மனசை மட்டும் தினமும் எரிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால மன்னிப்பு பலவீனமா இல்ல, அது ஆன்மீகத்துல மிகப்பெரிய பலமா? ஒருத்தரை மன்னிக்கிறதுக்கும் அவர் செய்த தவறை ஏத்துக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? அந்த ஆழமான வாழ்க்கை பாடத்தை அடுத்த பகுதியில பார்க்கலாம். முந்தைய பகுதியில் கர்மா எப்படி வேலை செய்யுதுன்னு ஆழமா பார்த்தோம். காந்தாரியோட ஆசிர்வாதம், யுதிஷ்டரரோட குற்ற உணர்வு, தர்மத்துக்கும் கர்மாவுக்கும் இருக்கிற தொடர்பு, இவை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இப்போ ஒரு மிக முக்கியமான கேள்விக்கு பதில் தேடணும். காந்தாரி யுதிஷ்டிரரை மன்னிச்சிட்டாங்களா? அப்படின்னா அவர் செய்த எல்லா விஷயத்தையும் சரின்னு ஏத்துக்கிட்டாங்களா? இல்ல. இதுதான் நிறைய பேரு புரிஞ்சுக்காம இருக்கிற விஷயம். மன்னிப்பு வேற, தவறை ஏத்துக்கிறது வேற. இந்த 2 விஷயத்தையும் குழப்பிட்டதால தான் நிறைய உறவுகள் இன்னைக்கும் உடைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஒரு கேள்வி கேட்கட்டுமா? யாராவது உங்களை ரொம்ப காயப்படுத்தி இருக்காங்களா? உங்க நம்பிக்கைய உடைச்சிருக்காங்களா? உங்களுக்கு தெரியாம பின்னாடி துரோகம் பண்ணிருக்காங்களா? அந்த மனுஷனை இன்னைக்கும் நினைச்சாலே மனசு கொதிக்குதா? உண்மையா சொல்லுங்க, அவரை விட அந்த கோபம் யாரை அதிகமா கஷ்டப்படுத்துது? அவரையா இல்ல உங்களையா? கொஞ்சம் அமைதியா யோசிச்சு பாருங்க. இதுதான் காந்தாரி நமக்கு சொல்ல வந்த மிகப்பெரிய வாழ்க்கை பாடம். அவர் யுதிஷ்டரரை ஆசிர்வதிச்சது அவருக்காக மட்டும் இல்ல, தன்னோட மனசு கோபத்தோட சிறையில இருந்து வெளியே வரணும்னு. ஏன்னா கோபம் ஒரு சங்கிலி மாதிரி. அத நாம அடுத்தவன் கால்ல போடுறதான்னு நினைப்போம். ஆனா உண்மையில அது நம்ம கால்ல தான் கட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த உலகத்துல நிறைய பேரு 10 வருடத்துக்கு முன்னாடி நடந்த சண்டைய இன்னைக்கும் மறக்காம இருக்காங்க. 20 வருடத்துக்கு முன்னாடி சொன்ன ஒரு வார்த்தைய இன்னைக்கும் மனசுக்குள்ள சுமந்துக்கிட்டு இருக்காங்க. சில குடும்பங்கள்ல சொத்து பிரச்சனை, சில குடும்பங்கள்ல ஒரு கல்யாணத்துல நடந்த அவமானம், சில குடும்பங்கள்ல ஒரு தவறான புரிதல். ஆண்டுகள் மாறுது, தலைமுறைகள் மாறுது, ஆனா கோபம் மட்டும் மாறவே மாட்டேங்குது. அதனால என்ன நடக்குது? பேச வேண்டிய அண்ணன் தம்பி பேச மாட்டாங்க. சேர்ந்து சாப்பிட வேண்டிய குடும்பம் தனித்தனியா வாழும். குழந்தைகளுக்கே அந்த வீட்டுக்கு போகாதன்னு சொல்லி வளர்ப்பாங்க. ஒரு தலைமுறையோட கோபம் அடுத்த தலைமுறைக்கும் பாரமா மாறிடும். காந்தாரி இதைத்தான் தடுக்க நினைச்சாங்க. அவர் இன்னும் ஒரு தலைமுறை இந்த வெறுப்புல வாழக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. இதுதான் ஒரு தாயோட உண்மையான பெருமை. அவர் 100 மகன்களை இழந்தாங்க. ஆனா இன்னும் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் அழியக்கூடாதுன்னு நினைச்சாங்க. இதுதான் மனித உணர்வோட உச்சம். ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கட்டுமா? ஒரு பாம்பு ஒருத்தரை கடிச்சிருச்சுன்னு வைங்க. அந்த மனுஷன் அந்த பாம்பை பிடிச்சு தினமும் கையில பிடிச்சுக்கிட்டு இதுதான் என்ன கடிச்சதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா யாருக்கு ஆபத்து? பாம்புக்கா இல்ல அவனுக்கா? அதே மாதிரி நமக்கு காயம் கொடுத்த நினைவுகளை தினமும் பிடிச்சுக்கிட்டு இருந்தா அது யார விஷமா மாற்றும்? நம்ம மனசத்தான். இதனாலதான் ஆன்மீகம் மன்னிப்பை பத்தி பேசுது. ஆனா இங்க ஒரு தவறான புரிதலை உடைச்சாகணும். மன்னிப்பு அப்படின்னா மறுபடியும் அதே தவறுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு அர்த்தம் இல்ல. இல்ல, காந்தாரி துரியோதனன் செய்த தவற சரின்னு சொல்லல. அவர்
அநீதிய அநீதின்னு தான் பார்த்தாங்க. ஆனா அந்த அநீதியோட விஷத்தை தன்னோட இதயத்துக்குள்ள வச்சிக்கல. இதுதான் உண்மையான மன்னிப்பு. நம்ம வாழ்க்கையிலையும் இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் உங்களை ஏமாத்திட்டார்னா அவரை மன்னிக்கலாம். ஆனா மறுபடியும் அதே ஏமாற்றத்துக்குள்ள போகக்கூடாது. ஒருத்தர் உங்களை அவமானப்படுத்திட்டார்னா அவர் மேல வெறுப்ப விடலாம். ஆனா அவரோட தவறான நடத்தைய சரின்னு ஏத்துக்க கூடாது. இதுதான் தர்மத்துக்கும் கருணைக்கும் நடுவுல இருக்கிற சமநிலை. இந்த சமநிலையத்தான் கிருஷ்ணர் வாழ்க்கை முழுக்க கத்துக் கொடுத்தார். கிருஷ்ணர் சிசுபாலனை 100 தவறு வரைக்கும் பொறுத்தார். ஆனா 100வது தவறுக்கு அப்புறம் தர்மத்துக்காக நடவடிக்கை எடுத்தார். பொறுமை இருந்தது, கருணை இருந்தது. ஆனா அநீதிய வளர விடல. காந்தாரியும் அதே பாதையில நடந்தாங்க. அவர் தன்னோட கோபத்தை யுதிஷ்டரர் மேல கொட்டல. ஏன்னா அவருக்கு தெரியும், இந்த போர் ஒரே ஒரு மனுஷனால வரல, பல வருடங்களா பல பேரோட முடிவுகளால வந்தது. அதனால ஒருத்தரை மட்டும் வெறுத்து இந்த துயரம் குறைய போறது இல்ல. இந்த உண்மையை நாம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையே மாறிடும். நீங்க கவனிச்சிருக்கீங்களா? ஒரு மனுஷன் கோபத்தோட இருக்கும்போது அவனால சரியா யோசிக்க முடியாது. சின்ன விஷயத்துக்கும் சத்தம் போடுவான். குடும்பத்துல இருந்த சந்தோஷம் மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிக்கும். உடம்புல கூட அந்த கோபத்தோட தாக்கம் தெரியும். தூக்கம் குறையும், அழுத்தம் அதிகமாகும், மன அமைதி போயிடும். அதனால மன்னிப்பு அடுத்தவனுக்கு கொடுக்கிற பரிசு இல்ல, நமக்கே நாம கொடுக்கிற விடுதலை. இந்த ஒரு வாக்கியத்தை மனசுக்குள்ள பதிய வச்சுக்கோங்க. நமக்கு காயம் கொடுத்தவனை மன்னிக்கிறது அவனுக்காக இல்ல, நம்ம மனசு மீண்டும் அமைதியா வாழணும்னு. அதுக்காக. அதனாலதான் காந்தாரியோட ஆசிர்வாதம் யுதிஷ்டிரருக்கு கிடைச்ச வரம் மட்டும் இல்ல, காந்தாரியோட ஆன்மாவுக்கும் கிடைச்ச விடுதலை. அவர் அந்த நாள்ல கோபத்தையே தேர்வு பண்ணியிருந்தா என்ன நடந்திருக்கும்? யுதிஷ்டிரர் இன்னும் உடைஞ்சிருப்பாரு. பாண்டவர்களும் இன்னும் வேதனைப்பட்டிருப்பாங்க. அஸ்தினாபுரத்துல மறுபடியும் வெறுப்போட விதை விதைக்கப்பட்டிருக்கும். ஆனா அவர் ஒரே ஒரு ஆசிர்வாதத்தால அந்த விஷ சுழற்சியை நிறுத்திட்டாங்க. இதுதான் ஒரு ஞானி செய்கிற வேலை. அவர் பிரச்சனைய பெருசாக்க மாட்டார், அதுக்கு முடிவு கொண்டு வருவார். இங்க இன்னொரு ஆழமான கேள்வி இருக்கு. காந்தாரி மன்னிச்சாங்க, யுதிஷ்டிரர் தர்மத்துல நின்னாரு. ஆனா அப்படி இருந்தும் அவர்களோட வாழ்க்கையில வலி ஏன் முடிவடையல? ஏன் தர்மத்தை தேர்வு செய்த மனுஷனுக்கும் கண்ணீர் வருது? ஏன் நல்லவங்க கூட சோதனைகளை சந்திக்கிறாங்க? வெற்றி அப்படின்னது உண்மையில என்ன? இந்த 3 கேள்விகளுக்குமான ஆழமான ஆன்மீக பதில அடுத்த பகுதியில் பார்க்கலாம். முந்தைய பகுதியில் காந்தாரியோட மன்னிப்பு அது பலவீனமில்ல, மிகப்பெரிய ஆன்மீக பலம்னு பார்த்தோம். அவர் தன்னோட கோபத்தை விட பெரியதா தர்மத்தை தேர்வு பண்ணாங்க. ஆனா இப்போ ஒரு கேள்வி நம்ம மனசுக்குள்ள இன்னும் நிக்குது. தர்மம் ஜெயிச்சது தானே, அப்படி இருந்தும் ஏன் யுதிஷ்டிரர் சந்தோஷமா இல்ல? ஏன் அவரோட கண்கள்ல கண்ணீர்? ஏன் அவரோட இதயத்துல பாரம்? இந்த கேள்விக்கான பதில்தான் மகாபாரதத்தோட மிக ஆழமான ஆன்மீக உண்மை. ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கட்டுமா? உங்க வாழ்க்கையில நீங்க சரியான முடிவை எடுத்ததுக்காக கஷ்டப்பட்டிருக்கீங்களா? உதாரணத்துக்கு, லஞ்சம் வாங்காம இருந்ததால ஒரு பதவி போயிருக்கலாம், பொய் சொல்லாம இருந்ததால ஒரு வாய்ப்பு போயிருக்கலாம், நேர்மையா இருந்ததால நண்பர்கள் கூட விட்டு போயிருக்கலாம். அப்போ உங்க மனசுக்குள்ள இந்த கேள்வி வந்திருக்குமா? நேர்மையா இருந்ததுக்கு கிடைச்ச பரிசு இதுதானா? உண்மையா சொல்லுங்க, இந்த கேள்வி வந்திருக்கா? வந்திருக்கோம். ஏன்னா நாம எல்லாரும் ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கிறோம். நல்லவனா இருந்தா வாழ்க்கை எளிதா இருக்கும். ஆனா பகவத்கீதை அப்படி சொல்லவே இல்லை. கிருஷ்ணர் ஒரு இடத்துல கூட தர்மத்துல இருந்தா உனக்கு கஷ்டமே வராதுன்னு சொல்லல. அவர் சொன்னது வேற. தர்மத்துல இருந்தா கஷ்டம் வந்தாலும் அது உன்னை உடைக்காது. இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கைய பார்க்கிற பார்வையே மாறிடும். யுதிஷ்டிரரோட வாழ்க்கைய பாருங்க. அவர் தர்மத்துக்காக வாழ்ந்தாரு, ஆனா சூதாட்டத்துல எல்லாத்தையும் இழந்தாரு. காட்டுக்கு போனாரு, அவமானம் பார்த்தாரு, போர் பார்த்தாரு, உறவுகளை இழந்தாரு. அதுக்கப்புறம் ராஜ்யம் கிடைச்சிச்சு.
ஆனா மன அமைதி உடனே கிடைக்கல. ஏன்னா தர்மம் நமக்கு வெளிப்புற வெற்றியை மட்டும் கொடுக்காது, அது உள்ளுக்குள்ள வளர்ச்சியையும் கொடுக்கும். அந்த வளர்ச்சி சில நேரம் கண்ணீரோட தான் வரும். ஒரு சிற்பி ஒரு பெரிய சிலையை உருவாக்குறத பார்த்திருக்கீங்களா? அவன் கல்லை அடிக்கிறான், மீண்டும் அடிக்கிறான், திரும்பவும் அடிக்கிறான். அந்த கல்லுக்கு அது வலிக்காதா? நாம கல்லா இருந்தா ஏன் என்ன மட்டும் இப்படி அடிக்கிறான்னு கேட்போம். ஆனா சிற்பிக்கு தெரியும், இந்த அடிகளுக்கு பிறகுதான் அழகான சிலை வெளியில் வரும். கிருஷ்ணரும் நம்ம வாழ்க்கையில சில நேரம் அதே சிற்பி மாதிரி வேலை செய்வார். சோதனைகள், கஷ்டங்கள், இழப்புகள் இவையெல்லாம் நம்ம உடைக்க வர்றதில்ல, உள்ளுக்குள்ள இருக்கிற அகங்காரத்தை உடைக்க வர்றது. யுதிஷ்டிரர் போருக்கு பிறகு இன்னும் தாழ்மையா மாறினாரு, இன்னும் கருணையா மாறினாரு, இன்னும் பொறுப்புள்ள அரசனா மாறினாரு. இந்த மாற்றம் அவருக்கு எப்படி வந்தது? வலியால. அதனால சில நேரம் வலி கடவுளோட மொழி. அதை நாம தண்டனைன்னு நினைக்கிறோம், ஆனா அது பயிற்சி. உங்களுக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கா? ஒரு பெரிய தோல்விக்கு அப்புறம் நீங்க மாறி இருக்கீங்களா? ஒரு நம்பிக்கை துரோகத்துக்கு அப்புறம் மனுஷங்களை புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிருக்கீங்களா? ஒரு நோய்க்கு அப்புறம் உடம்ப கவனிக்க ஆரம்பிச்சிருக்கீங்களா? அப்படின்னா அந்த வலி வெறும் வலி இல்ல, அது உங்க வாழ்க்கையோட ஆசிரியர். மகாபாரதத்துல இதத்தான் நாம பார்க்கிறோம். பாண்டவர்கள் கஷ்டத்தை வெறுக்கல, அதுல இருந்த பாடத்தை கத்துக்கிட்டாங்க. அதனாலதான் அவங்க விழுந்தாலும் மறுபடியும் எழுந்தாங்க. இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிங்க. துரியோதனன் வாழ்க்கை முழுக்க வெளிப்புற வெற்றியை மட்டும் தேடினா. அரியணை, அதிகாரம், புகழ், அதுதான் அவருக்கு முக்கியம். யுதிஷ்டிரர் உள்ளுக்குள்ள வெற்றியை தேடினாரு. மன அமைதி, தர்மம், நேர்மை, அதுதான் அவருக்கு முக்கியம். இரண்டு பேருக்கும் வாழ்க்கை முடிவுல என்ன வித்தியாசம்? துரியோதனன் அரியணையை காப்பாத்த நினைச்சான், ஆனா தன்னையே இழந்துட்டான். யுதிஷ்டிரர் எல்லாத்தையும் இழந்த மாதிரி தோணுச்சு, ஆனா தன்னோட ஆன்மாவை காப்பாத்திக்கிட்டாரு. இதுதான் உண்மையான வெற்றி. இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள்ல நாம என்ன பார்க்கிறோம்? யாரு பெரிய வீடு வாங்கினாங்க, யாரு பெரிய கார் வாங்கினாங்க, யாருக்கு எவ்வளவு சம்பளம், யாருக்கு எவ்வளவு புகழ், அதத்தான் வெற்றின்னு நாம அளக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனா ஒரு கேள்வி, அந்த மனுஷன் ராத்திரி நிம்மதியா தூங்குறானா? அவனுக்கு மன அமைதி இருக்கா? அவன் குடும்பம் சந்தோஷமா இருக்கா? அவன் மனசாட்சிக்கு முன்னாடி தலை நிமிர்ந்து நிற்க முடியுதா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தெரியாம நாம அவனை வெற்றியாளன்னு சொல்லிடுறோம். மகாபாரதம் வேற மாதிரி சொல்லுது. மனசாட்சியை ஜெயிச்சவன் தான் உண்மையான வெற்றியாளன். அதனாலதான் யுதிஷ்டிரர் ராஜ்யம் கிடைச்ச நாள்ல கூட தன்னோட மனசாட்சியை கேட்க மறக்கல. இதுதான் அவரை தர்மராஜான்னு உலகம் அழைக்க காரணம். கிருஷ்ணருக்கும் இது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா ஒரு ராஜ்யத்தை வெல்றது அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல, ஒரு மனச தர்மத்துல நிலைநிறுத்துறது தான் மிகப்பெரிய வெற்றி. இதுக்குத்தான் காந்தாரியும் ஆசீர்வாதம் கொடுத்தாங்க, தர்மத்தை விட்டு விலகாத. அந்த ஒரு வாக்கியத்துல முழு எதிர்காலமும் இருந்துச்சு. யோசிச்சு பாருங்க, அந்த நாள்ல காந்தாரி கோபத்தை தேர்வு பண்ணியிருந்தா யுதிஷ்டிரரோட மனசு இன்னும் உடைஞ்சிருக்கும். ஆனா அவர் தர்மத்தை நினைவூட்டினாங்க. அதனால யுதிஷ்டிரர் தன்னோட குற்ற உணர்வை ஒரு நல்ல ஆட்சியா மாற்ற முடிஞ்சது. இதுதான் உண்மையான ஆன்மீக வழிகாட்டுதல். உங்களை யாராவது திட்டுறது எளிது, உங்களை குற்றவாளின்னு சொல்றது எளிது. ஆனா நீங்க சரியான பாதையில தொடர்ந்து நடக்க உங்களுக்கு தைரியம் கொடுக்கிறது, அதுதான் மகான்களோட வேலை. காந்தாரி அந்த நாள்ல அப்படிப்பட்ட ஒரு மகானா உயர்ந்தாங்க. ஆனா யுதிஷ்டிரரோட வாழ்க்கையில இன்னும் ஒரு பெரிய சோதனை காத்துக்கிட்டு இருந்தது. ராஜ்யம் கிடைச்ச பிறகும் அவர் ஏன் அமைதியா அரச அரியணையில உட்கார முடியல? ஏன் அவர் மீண்டும் மீண்டும் நான் ராஜாவாக தகுதியானவனான்னு கிருஷ்ணர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தாரு? அந்த குற்ற உணர்வை கிருஷ்ணர் எப்படி கர்மயோக ஞானமா மாற்றினார்? அதுதான் அடுத்த பகுதியில நாம ஆழமா பார்க்க போற மிக முக்கியமான ஆன்மீக ரகசியம். முந்தைய பகுதியில் தர்மம் ஜெயிச்சாலும் ஏன் மனசுல வலி இருக்குதுன்னு பார்த்தோம். நல்லவங்க வாழ்க்கையில சோதனை வராதுன்னு பகவத்கீதை எங்கேயும் சொல்லல. ஆனா அந்த சோதனையை எப்படி எதிர்கொள்வதுன்னு மட்டும் தெளிவா சொல்லுது. இப்போ குருக்ஷேத்திர போர் முடிஞ்சிருச்சு. அரியணை யுதிஷ்டிரருக்காக காத்துக்கிட்டு இருக்கு.
அஸ்தினாபுரம் தன்னோட புதிய அரசனை வரவேற்க தயாராயிருக்கு. அனைவரும் இப்போதான் சந்தோஷம் ஆரம்பிக்கப் போகுதுன்னு நினைச்சாங்க. ஆனா யுதிஷ்டிரரோட மனசுக்குள்ள வேற ஒரு போர் ஆரம்பிச்சிருந்தது. இந்த போர் வாளால நடக்கிற போர் இல்ல, அம்பால நடக்கிற போர் இல்ல. இது மனசாட்சிக்கும் குற்ற உணர்வுக்கும் நடுவுல நடக்கிற போர். ஒரு கேள்வி கேட்கட்டுமா? நீங்க வாழ்க்கையில ரொம்ப பெரிய பொறுப்பை ஏத்துக்கிறதுக்கு பயந்திருக்கீங்களா? என்னால முடியுமா, நான் இதுக்கு தகுதியானவனான்னு உங்களையே நீங்க கேட்டிருக்கீங்களா? உண்மையா சொல்லுங்க. இந்த கேள்வி பலவீனமானவங்களுக்கு வராது, பொறுப்பை உணர்றவங்களுக்கு தான் வரும். யுதிஷ்டிரருக்கும் அதே கேள்விதான். அவர் கிருஷ்ணர்கிட்ட சொன்னாரு, நான் இந்த அரியணையில உட்கார தகுதியானவனா? என்னால இவ்வளவு உயிர்கள் போயிருக்கு, இவங்களோட ரத்தத்துக்கு மேல நான் எப்படி ராஜாவா உட்கார முடியும்? இந்த வார்த்தைகள் ஒரு அரசனோட வார்த்தைகள் இல்ல, ஒரு விழிப்புணர்வுள்ள மனிதனோட வார்த்தைகள். கிருஷ்ணர் அமைதியா கேட்டுக்கிட்டே இருந்தாரு. ஏன்னா அவருக்கு தெரியும், இந்த மனசு இப்போ உடைஞ்சு கிடக்கல, இப்போதான் உண்மையான ஞானத்துக்கு தயாராகுது. நீங்க கவனிச்சிருக்கீங்களா? ஒரு பாத்திரம் நிறைய தண்ணீர் நிரம்பி இருந்தா அதுக்குள்ள புதுசா எதுவும் ஊத்த முடியாது. முதல்ல அது காலி ஆகணும், அதுக்கப்புறம்தான் புதுசா நிரப்ப முடியும். அதே மாதிரி அகங்காரத்தால நிரம்பிய மனசுக்குள்ள ஞானம் நுழையாது. ஆனா வலி அந்த அகங்காரத்தை காலி பண்ணிடும். அதனாலதான் பல மகான்களோட வாழ்க்கையில சோதனைக்கப்புறம்தான் மிகப்பெரிய ஞானம் வந்திருக்கு. கிருஷ்ணர் யுதிஷ்டிரரை பார்த்து மெதுவா பேச ஆரம்பிச்சாரு. யுதிஷ்டிரா, நீ ஒன்ன மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்க. ஒரு ராஜா தன்னோட வலிய மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தா மக்களோட வலியை யாரு பார்க்க போறது? இந்த ஒரு கேள்வி யுதிஷ்டிரரோட மனசை அசைச்சு போட்டுச்சு. ஏன்னா அவர் உண்மையிலேயே தன்னோட குற்ற உணர்வுல சிக்கிக்கிட்டு இருந்தாரு. கிருஷ்ணர் அதை உடைக்க நினைச்சார். அவர் யுதிஷ்டிரருக்கு ஒரு பெரிய உண்மையை புரிய வச்சார். கடந்த காலத்தை நீ மாற்ற முடியாது, ஆனா எதிர்காலத்தை உன்னால உருவாக்க முடியும். இந்த ஒரு வாக்கியம் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பொருந்தும். எத்தனை பேரு கடந்த காலத்துல நடந்த ஒரு விஷயத்தை நினைச்சு இன்னைக்கும் அழுதுகிட்டு இருக்கோம்? அந்த நாள்ல அந்த முடிவை எடுத்திருக்க கூடாது, அந்த வார்த்தையை பேசியிருக்க கூடாது, அந்த வாய்ப்பை விட்டிருக்க கூடாது. இப்படி கடந்த காலத்தை 100 தடவை மனசுக்குள்ள திருப்பி திருப்பி வாழறோம். ஆனா அதனால என்ன மாறுது? ஒண்ணுமே மாறாது. மாறுறது நம்ம நிகழ்கால அமைதி மட்டும். கிருஷ்ணர் இதத்தான் யுதிஷ்டிரருக்கு புரிய வச்சார். உன்னோட வருத்தம் உன்னை நல்லவனா காட்டுது, ஆனா அதே வருத்தம் உன்னை செயலிழக்க வச்சுட்டா அது தர்மம் இல்ல. இந்த வார்த்தைகள் யுதிஷ்டிரருக்கு ஒரு புதிய வெளிச்சத்தை கொடுத்துச்சு. அவர் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாரு. குற்ற உணர்வு ஒரு அளவுக்கு நல்லது, அது நம்ம தவற உணர வைக்கும். ஆனா அதே குற்ற உணர்வு நம்ம கடமையை செய்ய விடாம தடுத்தா அது அகங்காரத்தோட இன்னொரு வடிவம். இந்த கருத்து ரொம்ப ஆழமானது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனை சரியா வழிநடத்த முடியலன்னு வருத்தப்படலாம், அது நல்லது. ஆனா அந்த வருத்தத்தால அடுத்த மாணவர்களுக்கும் பாடம் நடத்தாம இருந்தா அது சரியா? ஒரு மருத்துவர் ஒரு நோயாளியை காப்பாற்ற முடியலன்னு அழலாம், ஆனா அடுத்த நோயாளியையும் பார்க்காம மருத்துவமனையை விட்டுட்டு போயிட்டா அது தர்மமா? இல்ல. அதே மாதிரி யுதிஷ்டிரரும் கடந்த காலத்தை நினைச்சு அரச பொறுப்பை விட்டுட்டு போயிருக்கலாமா? இல்ல. ஏன்னா இப்போ ஆயிரக்கணக்கான மக்கள் அவரை நம்பி காத்துக்கிட்டு இருந்தாங்க. இதுதான் கர்ம யோகம். நம்ம மனசு உடைஞ்சிருந்தாலும் நம்ம கடமையை நேர்மையா செய்யறது. இதுதான் பகவத்கீதையோட இதயம். நீங்க வாழ்க்கையில கஷ்டப்பட்டுக்கிட்டே வேலைக்கு போயிருக்கீங்களா? வீட்ல பிரச்சனை இருந்தாலும் குழந்தைகளுக்காக சிரிச்சு பேசியிருக்கீங்களா? உடம்பு சரியில்லாம இருந்தாலும் பெற்றோர்களை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? அப்படின்னா அதுதான் கர்மயோகம். நீங்க நினைக்காமலேயே கிருஷ்ணர் சொன்ன பாதையில நடந்துகிட்டு இருக்கீங்க. யுதிஷ்டிரர் மெல்ல மெல்ல தன்னோட மனசை மாற்ற ஆரம்பிச்சாரு. நான் இந்த ராஜ்யத்தை அனுபவிக்க ராஜாவா வகல, சேவை செய்ய ராஜாவா வந்தேன். இந்த எண்ணம் வந்த உடனே அவரோட மனசுல இருந்த பாரம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது. இதுதான் உண்மையான தலைவரோட அடையாளம். பதவி அவருக்கு அதிகாரம் இல்ல, பொறுப்பு. இந்த ஒரு எண்ணம் தான் அவரை மற்ற எல்லா அரசர்களை விட உயர்த்துச்சு. காந்தாரியோட ஆசீர்வாதமும் கிருஷ்ணரோட வழிகாட்டுதலும் இரண்டும் சேர்ந்து யுதிஷ்டிரரை ஒரு போர்ல ஜெயிச்ச அரசனா மட்டுமில்ல,
மனச ஜெயிச்ச அரசனா மாற்ற ஆரம்பிச்சது. ஆனா இந்த கதையில இன்னும் ஒரு ரகசியம் இருக்கு. காந்தாரி ஒரே ஒரு ஆசிர்வாதம் கொடுத்துட்டு நின்னுடல. அந்த நாள்ல அவர் உலகத்துக்கே ஒரு செய்தி சொல்லிட்டாங்க. அந்த செய்தி இன்னைக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும், ஒவ்வொரு மனிதனுக்கும், ஒவ்வொரு உறவுக்கும் தேவையான செய்தி. கோபம் ஒரு தலைமுறையை அழிக்கும், கருணை ஒரு தலைமுறையை காப்பாற்றும். இந்த உண்மையை காந்தாரி எப்படி தன்னோட வாழ்க்கையால நிரூபிச்சாங்க? அந்த ஒரு முடிவு இன்னைக்கும் ஏன் உலகமே பேசுற ஆன்மீக பாடமாயிருக்கு? அந்த ஆழமான ரகசியத்தை அடுத்த பகுதியில பார்க்கலாம். முந்தைய பகுதியில் யுதிஷ்டிரரோட மிகப்பெரிய பரிசோதனைய பார்த்தோம். போர்ல ஜெயிக்கிறது அவ்வளவு பெரிய விஷயமில்ல, தன்னோட மனச ஜெயிக்கிறது தான் உண்மையான வெற்றின்னு புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இந்த முழு கதையில இன்னும் ஒரு கேள்வி நிக்குது. காந்தாரி நமக்கு என்ன சொல்ல வந்தாங்க? ஒரு தாய் 100 மகன்களை இழந்த பிறகும் ஏன் வெறுப்ப பரப்பல? ஏன் பழிவாங்கிற எண்ணத்தை வளர்க்கல? இதுதான் இந்த சம்பவத்தோட மிகப்பெரிய ஆன்மீக ரகசியம். ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கட்டுமா? ஒரு தீப்பெட்டியில ஒரே ஒரு குச்சிய உரசினா என்னாகும்? ஒரு சின்ன தீப்பொறி வரும். அந்த தீப்பொறிய அந்த நிமிஷமே அணைச்சிட்டா அவ்வளவுதான். ஆனா பரவாயில்ல இன்னும் விட்டுட்டா அது ஒரு வீட்டை எரிக்கும், ஒரு தெருவை எரிக்கும், சில நேரம் ஒரு காட்டையே எரிக்கும். கோபமும் அதே மாதிரி. முதல்ல அது ஒரு சின்ன உணர்வு, ஆனா அதை வளர விட்டா ஒரு குடும்பத்தை அழிக்கும், ஒரு சமுதாயத்தை அழிக்கும், ஒரு தேசத்தையே அழிக்கும். குருக்ஷேத்திர போர் ஒரே நாள்ல ஆரம்பிக்கல, ஒரு சின்ன பொறாமையில ஆரம்பிச்சது. அந்த பொறாமை அகங்காரமா மாறிச்சு, அந்த அகங்காரம் அநீதியா மாறிச்சு, அந்த அநீதி போரா மாறிச்சு. இறுதியில ஆயிரக்கணக்கான உயிர்கள் போச்சு. இதுதான் காந்தாரி புரிஞ்சிருந்தாங்க. அதனாலதான் அவர் நினைச்சாங்க, இந்த தீ என்னோட தலைமுறையோட முடிஞ்சிடணும், அடுத்த தலைமுறைக்கு இந்த வெறுப்பை நான் கொடுக்கக்கூடாது. இதுதான் ஒரு உண்மையான தாயோட சிந்தனை. யோசிச்சு பாருங்க, அந்த நாள்ல காந்தாரி யுதிஷ்டிரரை சாபம் கொடுத்திருந்தா என்ன நடந்திருக்கும்? பாண்டவர்கள் இன்னும் வேதனைப்பட்டிருப்பாங்க. அவங்களோட பிள்ளைகள் மறுபடியும் பழிவாங்க நினைச்சிருப்பாங்க. மறுபடியும் ஒரு போர், மறுபடியும் ஒரு அழிவு. இதுக்கு முடிவே இருந்திருக்காது. ஆனா ஒரு ஆசீர்வாதம் அந்த சுழற்சியை நிறுத்திடுச்சு. இதுதான் மன்னிப்போட சக்தி. நிறைய பேரு மன்னிப்பு அப்படின்னா தோத்துட்டோம்னு நினைக்கிறாங்க. இல்ல, மன்னிப்பு ஒரு போரோட முடிவு, பழிவாங்கிற எண்ணம் அடுத்த போரோட ஆரம்பம். இந்த ஒரு வாக்கியத்தை மனசுக்குள்ள பதிய வச்சுக்கோங்க. நம்ம வீட்ல ஒரு சின்ன சண்டை வந்தாலும் யாராவது ஒருத்தர் சரி இதை இத்தோட விடலாம்னு சொல்லணும். அந்த ஒரு வார்த்தை ஒரு குடும்பத்தை காப்பாத்தும். இல்லனா அவன் அப்படி பேசினா நானும் பதில் சொல்லணும், அவன் திருப்பி பேசுவான், நான் இன்னும் கடுமையா பேசுவேன். இப்படி ஒரு சின்ன சண்டை பெரிய பிரிவா மாறிடும். காந்தாரி இந்த மனித மனசோட இயல்ப ரொம்ப ஆழமா புரிஞ்சிருந்தாங்க. அதனால அவர் தன்னோட வேதனைய உலகத்துக்கான பாடமா மாற்றிட்டாங்க. இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிங்க. காந்தாரி யுதிஷ்டிரரை ஆசீர்வதிச்சாங்க, ஆனா கிருஷ்ணருக்கு ஒரு சாபம் கொடுத்தாங்க. இது மகாபாரதத்துல வரும் முக்கியமான சம்பவம். நிறைய பேர் இதை பார்த்துட்டு அப்போ காந்தாரி மன்னிக்கவே இல்லையேன்னு கேட்பாங்க. இங்கதான் ரொம்ப கவனமா புரிஞ்சுக்கணும். காந்தாரி தன்னோட மகன்களோட மரணத்துக்கு கிருஷ்ணர் தடுக்க முடிஞ்சிருந்தும் தடுக்கலன்னு நினைச்சாங்க. அந்த வேதனையில அவர் கிருஷ்ணருக்கு சாபம் கொடுத்தாங்க. ஆனா அதுல கூட ஒரு ஆழமான கர்ம உண்மை இருந்தது. கிருஷ்ணர் அந்த சாபத்தை எதிர்த்து பேசல, நீங்க தப்புன்னு சொல்லல, அமைதியா ஏத்துக்கிட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும், பிரபஞ்சத்துல ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒரு காலம் இருக்கு, ஒவ்வொரு வம்சத்துக்கும் ஒரு முடிவு இருக்கு, யாதவ குலத்துக்கும் ஒரு முடிவு வரணும். அது காந்தாரியோட சாபம் மூலமா நடந்தது. இதுலயும் கர்மாவோட சக்கரம் தன்னோட வேலையை செஞ்சிச்சு. இதுதான் மகாபாரதத்தோட அழகு. யாரையும் முழுசா நல்லவன்னும் சொல்லாது, முழுசா கெட்டவன்னும் சொல்லாது. ஒவ்வொருத்தருக்கும் பலமும் இருக்கு, பலவீனமும் இருக்கு. காந்தாரி ஞானமுள்ளவங்க, ஆனா ஒரு தாயும். அந்த தாயோட வலி சில நொடிகள் அவரை சாபம் சொல்ல வச்சுச்சு. ஆனா யுதிஷ்டிரரை பார்த்தப்போ அவரோட ஞானம் அந்த வலியை தாண்டி உயர்ந்துச்சு. இதுதான் மனித வாழ்க்கை. நாம எல்லாரும் சில நேரம் உணர்ச்சியில பேசுவோம், சில நேரம் கோபத்துல முடிவெடுப்போம். ஆனா அதுக்கப்புறம் உண்மையை புரிஞ்சு நம்ம மனசை உயர்த்துறது தான் ஆன்மீகம். ஒரு கேள்வி,
உங்க வாழ்க்கையில இப்போ யார் மேலையாவது கோபம் இருக்கா? யாரையாவது மன்னிக்க முடியாம தவிக்கிறீங்களா? ஒரு நண்பனா, ஒரு உறவுக்காரரா, ஒரு சக ஊழியரா, இல்ல உங்களையே உங்களால மன்னிக்க முடியலையா? கொஞ்சம் இந்த கதையை நினைச்சு பாருங்க. 100 மகன்களை இழந்த காந்தாரியால தர்மத்தை தேர்வு பண்ண முடிஞ்சுச்சுன்னா நம்ம வாழ்க்கையில இருக்கிற இந்த சின்ன சின்ன காயங்களை நாம ஏன் கடக்க முடியாது? இது அடுத்தவனுக்காக இல்ல, நம்ம மன அமைதிக்காக. இன்னொரு விஷயம், கர்மா பழிவாங்கிறதில்ல, கர்மா கற்றுக் கொடுத்தது. நம்ம அந்த பாடத்தை கத்துக்கிட்டோம்னா அதே தவறு மறுபடியும் நடக்காது. அதுதான் கர்மாவோட உண்மையான நோக்கம். காந்தாரியோட வாழ்க்கை இதையே நிரூபிச்சது. அவர் தன்னோட வேதனைய வெறுப்பா மாற்றல, விழிப்புணர்வா மாற்றினாங்க. தன்னோட கண்ணீரை சாபமா மட்டுமில்ல, உலகத்துக்கான ஆன்மீக பாடமா மாற்றினாங்க. ஆனா இன்னும் ஒரு கேள்வி மட்டும் பாக்கி இருக்கு. காந்தாரி கொடுத்த அந்த ஒரு ஆசிர்வாதம் ஏன் மகாபாரதத்திலேயே மிகப்பெரிய ஆன்மீக தருணம்னு சொல்லப்படுது? அது நம்ம இன்றைய வாழ்க்கையை எப்படி மாற்ற முடியும்? இந்த முழு பயணத்தோட உணர்ச்சி பூர்வமான நிறைவை அடுத்த இறுதி பகுதியில பார்க்கலாம். இவ்வளவு நேரமா நாம ஒரு நீண்ட பயணம் பண்ணிட்டோம். குருக்ஷேத்திர போர்க்களத்திலிருந்து காந்தாரியோட இதயத்துக்குள்ள நடந்த போராட்டம் வரைக்கும், யுதிஷ்டிரரோட குற்ற உணர்விலிருந்து கிருஷ்ணரோட கர்மயோக ஞானம் வரைக்கும் ஒவ்வொரு படியாவும் சேர்ந்து நடந்தோம். இப்போ இந்த முழு கதையையும் ஒரே ஒரு கேள்வியில அடக்கணும்னா அது இதுதான். காந்தாரி கொடுத்த அந்த ஒரு ஆசீர்வாதம் ஏன் மகாபாரதத்திலேயே மிகப்பெரிய ஆன்மீக தருணம்? அதுக்கு பதில் ஒரே ஒரு வார்த்தை: மாற்றம். ஆமா, அந்த நாள்ல காந்தாரி யுதிஷ்டிரரை மாற்றல, முதல்ல தன்னையே மாற்றிக்கிட்டாங்க. ஏன்னா உலகத்துல மற்றவரை மாற்றுறது ரொம்ப கஷ்டம், ஆனா நம்ம மனசை மாற்றுது, அதுதான் உண்மையான ஆன்மீகம். ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கட்டுமா? நீங்க கண்ணாடி முன்னாடி நின்னு கண்ணாடியில இருக்கிற முகத்தை மாற்ற முடியுமா? முடியாது. ஆனா உங்க முகத்துல சிரிப்பு வந்தா கண்ணாடியிலையும் சிரிப்பு வரும். அதே மாதிரி உலகம் மாறணும்னா முதல்ல நம்ம இதயம் மாறணும். காந்தாரி அதை செஞ்சு காட்டினாங்க. அவர் 100 மகன்களை இழந்த வேதனையில கூட நான் இன்னும் வெறுப்பை உருவாக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணாங்க. இதுதான் அந்த ஆசீர்வாதத்தோட உண்மையான அர்த்தம். அவர் யுதிஷ்டிரருக்கு ராஜ்யத்தை கொடுக்கல, செல்வத்தை கொடுக்கல, புகழ கொடுக்கல. அதைவிட ரொம்ப பெரிய பரிசை கொடுத்தாங்க. உன்னோட இதயத்துல தர்மம் எப்போதும் உயிரோட இருக்கணும்னு. இதைவிட பெரிய ஆசீர்வாதம் ஒரு மனிதனுக்கு வேற என்ன இருக்க முடியும்? ஏன்னா பணம் ஒரு நாள் போயிடும், அதிகாரம் ஒரு நாள் மாறிடும், அழகு ஒரு நாள் குறைஞ்சிடும், உடம்பு ஒரு நாள் வயசாகிடும். ஆனா தர்மம் ஒரு மனிதனோட உள்ளத்துல உயிரோட இருந்தா அவன் விழுந்தாலும் எழுவான், தோத்தாலும் உடைய மாட்டான். இதுதான் மகாபாரதம் சொல்லுற மிகப்பெரிய உண்மை. இப்போ இந்த கதையிலிருந்து நாம எடுத்துக்கணும் 3 வாழ்க்கை பாடங்களை மனசுக்குள்ள பதிய வச்சுக்கலாம். முதல் பாடம்: கர்மா தாமதப்படலாம், ஆனா தவறாது. துரியோதனன் பல வருடங்கள் அதிகாரத்தில் இருந்தான், அதனால அவன் தப்பிச்சிட்டான்னு அர்த்தமில்ல. அதே மாதிரி நம்ம நல்ல செயலுக்கு உடனே பலன் வரலன்னா அது வீண் அர்த்தமில்ல. விதை முளைக்க நேரம் வேணும், கர்மாவுக்கும் அதே நேரம் வேணும். அதனால நேர்மையை விடாதீங்க, உண்மையை விடாதீங்க. பலன் தாமதமானாலும் அது வரும். இரண்டாவது பாடம்: மன்னிப்பு அடுத்தவனுக்காக இல்ல, நம்ம மன அமைதிக்காக. இந்த உலகத்துல நம்மளை காயப்படுத்துறவங்க இருப்பாங்க, ஏமாத்துறவங்க இருப்பாங்க, அவமானப்படுத்துறவங்க இருப்பாங்க. ஆனா அவங்களோட தவற நம்ம மனசுக்குள்ள தினமும் சுமந்துக்கிட்டு இருந்தா அது அவங்களுக்கு தண்டனை இல்ல, நமக்கு தான். அதனால மன்னிப்பு அப்படின்னா தவற மறந்துடணும்னு அர்த்தம் இல்ல, அந்த தவறோட விஷம் நம்ம இதயத்துல தங்கக்கூடாதுன்னு அர்த்தம். காந்தாரி அதை வாழ்க்கையால கத்துக் கொடுத்தாங்க. மூன்றாவது பாடம்: தர்மம் எப்போதும் சுலபமான பாதை இல்ல, ஆனா அதுதான் நிம்மதியா தூங்க வைக்கிற பாதை. சில நேரம் தர்மத்துக்காக நீங்க தனியா நிற்க வேண்டி இருக்கும். சில நேரம் உங்களை எல்லாரும் தவறா புரிஞ்சுக்கலாம். சில நேரம் உங்க கண்ணுல கண்ணீர் கூட வரலாம். ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் மறக்காதீங்க: கண்ணீர் வந்ததால தர்மம் தோற்காது. கஷ்டம் வந்ததால கடவுள் உங்களை விட்டுட்டல்லேன்னு அர்த்தம் இல்ல. சில நேரம் அந்த கஷ்டம்தான் உங்களை அடுத்த நிலைக்கு கூட்டிட்டு போகும். இப்போ இந்த வீடியோவோட ஆரம்பத்தில் கேட்ட கேள்விக்கு திரும்ப வரலாம்.
உங்க வாழ்க்கைய சிதைச்ச ஒருத்தன் உங்க முன்னாடி வந்து நின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த வீடியோக்கு முன்னாடி உங்க பதில் அவனை தண்டிக்கணும்னு இருந்திருக்கலாம். ஆனா இப்போ காந்தாரியோட வாழ்க்கைய பார்த்த பிறகு கொஞ்சமாவது மாறியிருக்கும்னு நம்புறேன். ஏன்னா நம்மள காயப்படுத்தின ஒவ்வொருத்தரும் நம்ம வாழ்க்கையில ஒரு ஆசிரியரா இருக்கலாம். அவங்க எப்படி வாழக்கூடாதுன்னு நமக்கு கத்துக் கொடுத்திருக்கலாம். அதனால அவங்கள மாதிரி நாம மாறாம இருந்தாலே அது நம்ம வெற்றி. இந்த உலகத்துல வெறுப்பை வளர்க்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு சமூக வலைத்தள பதிவே போதும், ஒரு தவறான வார்த்தையே போதும், ஒரு புரியாமையே போதும். ஆனா கருணையை வளர்க்கிறது, தர்மத்தை காப்பாத்துறது, உண்மையை பிடிச்சுக்கிட்டு நிற்கிறது, இதுக்கு தான் தைரியம் வேணும். அந்த தைரியத்தை காந்தாரி காட்டினாங்க. யுதிஷ்டிரர் வாழ்ந்தார், கிருஷ்ணர் வழிகாட்டினார். அதனால தான் இன்னைக்கும் ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு பிறகும் இந்த கதை ஒரு புராண கதையா இல்லாம ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு கண்ணாடியா நிக்குது. இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள். இன்னைக்கு இந்த வீடியோவை பார்த்து முடிச்ச உடனே ஒரு நிமிஷம் மட்டும் அமைதியா உட்காருங்க. உங்க மனசுக்குள்ள யார் மேலேயாவது கோபம் இருந்தா அந்த முகத்தை நினைச்சு பாருங்க. உங்களையே ஒரு கேள்வி கேளுங்க. இந்த கோபம் எனக்கு அமைதியை கொடுக்குதா? பதில் இல்லேன்னு இருந்தா அந்த கோபத்தை இன்னைக்கு கொஞ்சமாவது விட முயற்சி பண்ணுங்க. அது அடுத்தவனுக்காக இல்ல, உங்க மனசுக்காக, உங்க குடும்பத்துக்காக, உங்க குழந்தைங்களோட எதிர்காலத்துக்காக. ஏன்னா நம்ம விடுற கருணை ஒரு தலைமுறையை காப்பாத்தும். நம்ம பிடிச்சுக்கிட்டு இருக்கிற வெறுப்பு ஒரு தலைமுறையை அழிச்சிடும். இந்த கதையில உங்களுக்கு மிகவும் மனச தொட்ட பகுதி எது? காந்தாரியோட எந்த ஒரு வார்த்தை உங்களை அதிகமா யோசிக்க வச்சுச்சு? அதை கண்டிப்பா கீழே கமெண்ட்ல பகிர்ந்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. இந்த ஆன்மீக பயணம் இன்னும் நிறைய பேரை சென்றடைய உங்க நண்பர்கள், குடும்பத்தினரோட ஷேர் பண்ணுங்க. இன்னும் இதுபோன்ற மகாபாரதம், பகவத்கீதை, புராணங்கள் மற்றும் வாழ்க்கையை மாற்றும் ஆன்மீக பாடங்களை தொடர்ந்து பார்க்க கிருஷ்ணா கீதா விஸ்டம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் அழுத்த மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் மற்றொரு ஆழமான ஆன்மீக ரகசியத்தோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தர்மத்தை பிடிச்சுக்கோங்க, கர்மாவை புரிஞ்சுக்கோங்க, கிருஷ்ணரை நம்பிக்கையோட நினைச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.